வீட்டை அயாதாக்கக்கூடியவனா, அதை 24 மணித்தியாலும் ஆயாதாக்கக்கூடியவனாக தனக்கும் பள்ளிக்கும் மத்தியில தொடர்பு ஏற்படுத்தாத வரைக்கும் அவர் தன்னை தானே பரிபூர்ணமான முத்தப்பையா ஒரு போதும் சொல்லவே முடியும். நான் ஒரு பயபக்தியாளன், என்னிடத்துல சம்பூர்ணமான பரிபூர்ணமான தப்புவா இருக்குது என்பதற்கு பெரிய ஒரு அடையாளம் அவருக்கும் பள்ளிக்கும் தொடர்பு. அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகை. எப்படி ஒருவருக்கு தன்னுடைய வீட்டுடன் ஒரு தொடர்பு இருக்குதோ அதே போன்று அதை விட அதிகமான அளவுக்கு பள்ளியுடன் அல்லாஹ்வுடைய வீட்டுடன் தொடர்பு விட்டாத வரைக்கும் அவர் பரிபூர்ணமான முத்தப்பையாக தக்குவாதாரி ஆகும். தெளிவா சொல்லிட்டான். கியாமத் நாள் வரைக்கும் இந்த உம்மத்துடைய உள்ளங்களின் மீது அந்த வாயுடைய கயிறு அறுந்து விட்டால் எப்படி இந்த குச்சிகள் தொடர்ச்சியாக விழுகுமோ அது போன்ற பித்னாக்கள் இந்த உம்மத்தின் மீது வரும். உள்ளங்களின் மீது இந்த பித்னாக்கள் போடப்படும். அப்படிப்பட்ட பயங்கரமான தொடர்ச்சியாக வரக்கூடிய அடர்த்தியான இந்த பித்னாக்களை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்திருந்து கொடுக்கப்பட்ட அமல் என்ன? 3 அடிப்படையான விஷயம். ஒன்று, நீங்க பொதுமக்களுடன் சேர்ந்து தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழாது, குசூசியத்தான ஒரு வாழ்க்கை வேண்டாம், உம்முமியத்தான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமத்துன்னாக்கோட பொதுமக்களோடு இருங்க, உம்மத்துடன் உம்மத்தான் சேர்ந்து நீங்க இருங்க. இதுல உங்களுக்கு பாதுகாப்பு, எல்லா விதமான பித்னாக்களை விட்டு பாதுகாப்பு. உங்களுக்குன்னு சொல்லி தனித்துவம் இருக்கக்கூடாது, தனி ஒரு சிறப்பு அம்சம் ஒரு விசேஷமான நிலைமை என்பது இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் நீங்க சர்வ சாதாரண மக்களை போன்று, சாதாரண ஒரு முஸ்லீமை போன்று எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து நீங்க இருக்கு. நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு தேடுறீங்க, எல்லா விதமான பித்னாக்களை விட்டு நீங்க பாதுகாக்கப்படணும் என்பதை ஆசைப்படுறீங்க. அதுக்கு அடிப்படையான ஒரு சிகிச்சை, சுன்னத்தான ஒரு சிகிச்சை. இரண்டாவது, ஜமாத்துடன் இணைந்து ஒருங்கிணைக்கிறீங்க. ஜமாத்தை விட்டு திரும்புகிறார்கள், எந்த காரணத்தை கொண்டும் ஜமாத்தை விட்டு ஒரு ஒதுக்கிறாங்க. அந்த ஜமாத்துல எவ்வளவு குறைபாடா இருந்தாலும் சரி, அல்லது அந்த ஜமாத்துடைய சார்பிகிட்ட எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் சரி, தாவத்துடைய விஷயத்துல பலகீனமா இருக்கலாம், அல்லது இபாதத்துடைய விஷயத்துல பலகீனம் இருக்கலாம், சுன்னத்தான விஷயத்துல பலகீனம் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பலகீனமா இருக்கு. ஆனா நீங்க ஜமாத்தை விட்டு ஒதுங்கிறாங்க, ஜமாத்துடன் சேர்ந்து வேலை செய்யும். ஆனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க தனியாக இருந்து கொண்டு பல விதமான இபாதத்துகள் செய்வதன் மூலியமா உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன ராஹத்துகள், என்ன பிரயோஜனங்கள் பல மடங்கு கிடைத்திருக்கிறதோ அதை விட பன்மடங்கு பிரயோஜனம் பலாபலம் எதுல இருக்குதுன்னு சொன்னா, நீங்க ஜமாத்துடன் சேர்ந்து இருந்து வேலை செய்வதில் வரக்கூடிய சிரமங்களிலே கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் மிக மேலானது, உயர்ந்தது. அன்னமா தக்கரவுன பில் ஜமாஅத்தி கைரும் மிம்மா துஹிப்பூன பில் ஃபர்த். அன்னமா தக்கரவுன பில் ஜமாஅத்தி கைரும் மிம்மா துஹிப்பூன பில் ஃபர்த். மூணாவது விஷயம் அடிப்படையானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை பள்ளியை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளும். யார் ஒரு பள்ளியை பற்றி பிடித்துக் கொள்வாரோ அவருக்கு இந்த 2 அம்சங்களும் கிடைத்துவிடும். ஒன்று, உம்மத்துடைய எல்லா தாராருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இரண்டாவது, உம்மத்துடைய ஜமாத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பம் இந்த பள்ளியின் மூலியமாக கிடைக்கக்கூடியதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்னவாயிருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பள்ளியில முதலாவது அடிப்படையான விஷயம் என்ன செஞ்சாங்க? 24 மணித்தியாலமும் இந்த பள்ளியில சஹாபா பெருமக்களை ஒன்று சேர்த்து 24 மணித்தியாலமும் பள்ளியை ஒரு அமலுடைய ஒரு கூடமாக, ஒரு மையமாக, ஒரு மர்க்கஸாக ஆக்கி வைத்தார். ஒவ்வொருவரையும் இந்த பள்ளியுடன் தொடர்புள்ளவராக ஆக்கி வச்சாங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த பள்ளியுடன் தொடர்பு ஏற்படுத்தினாங்க. பள்ளியுடன் வெறும் இபாதத் அடிப்படையில் மட்டும் தொடர்பு உண்டாக்கவில்லை, மாறா இந்த பள்ளியில் 24 மணித்தியாலமும் நடக்கூடிய அமலுடன் தொடர்பு உண்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நீண்ட காலமாய் உம்மத்துக்கு ஏற்பட்டுவிட்ட அந்த ஏமாற்றம் என்ன என்று சொன்னால், இந்த பள்ளிகள் 5 கால தொழுகைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் கட்டப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த உம்மத்தினரில் விளங்கி இந்த பள்ளியை வெறும் தொழிற்காணி பயன்படுத்தி தங்கள் கையால பூட்டு போடக்கூடிய நிலைமை உண்டாயிற்று. பள்ளியுடைய சீனத், பள்ளியுடைய அலங்காரம், பள்ளியுடைய சிறப்பம்சம் இந்த உலகத்துடைய வஸ்துகளை என்பதாக நினைச்சு இந்த பள்ளிகளை இந்த உலக வஸ்துகளை கொண்டு அலங்கரித்து இந்த பள்ளியை தன்னுடைய கையால பூட்டப்படக்கூடிய ஒரு நிலைமை இந்த உம்மத்துல நாங்கள் கண்ணால பார்த்துக்கிறோம். இது மிகப்பெரிய மாற்றம். எத்தனையும் இந்த பள்ளிகள் வெறும் 5 கால தொழில் இபாதத்துக்காக வேண்டி மட்டும் அமைக்கப்படவில்லை, அதுக்காக உருவாக்கப்படவில்லை.
மாறாக இந்த பள்ளிகள் தொழுகை போன்ற ஒரு இபாதத்துகள், அந்த இபாதத்துகளை சரியான ஒரு உயிரோட்டம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு, அப்புறம் அந்த இபாதத்தின் மூலியமா என்னுடைய வெளி வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் வெளியில இருக்கக்கூடிய தொழிலுக்கு அப்பாற்பட்ட தொழிலுக்கு வெளியில் உள்ள கடையில இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அந்த வாழ்க்கையுடைய எல்லா கோணத்திலும் இந்த இபாதத்துடைய அசராத்துகள் என்னுடைய வாழ்க்கையில படணும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அத்தனை அமல்களை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டிதான் இந்த பள்ளிகள் கொடுக்கப்படும். ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இந்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பொருள் அடிப்படையில விட்டுட்டு போகல, அரசாங்கத்தின் அடிப்படையில் விட்டுட்டு போகல, மாறா இந்த உம்மத்தினர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியுடைய அமலின் அடிப்படையில விட்டுட்டு போயிருக்கிறார். பள்ளியுடைய அமல்களிடத்தில் ஒப்படைத்து போயிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலம் நுபுவத்துடைய அந்த காலம் இருக்கிறது. எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் பள்ளியுடைய அமல்கள், அதுல உம்மத்தினுடைய ஒவ்வொரு சாராரை கொண்டு சேர்ப்பது, அப்புறம் அதன் மூலியமா அவர்களுக்கு தர்பியத் செய்வது, அதன் மூலியமா அவருடைய கொள்கைகளை சரிப்படுத்துறது, அதன் மூலியமா இபாதத்துகளை சரிப்படுத்துறது, அதன் மூலியமாக அவர்களுக்கு இல்ம போதிச்சு கொடுக்கிறது. இதை தவிர 23 வருஷ காலத்துல எங்களுக்கு வேற எந்த அமைப்பும் எங்களுக்கு சீரத்துல தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விஷயம் பள்ளியில செஞ்சது என்ன என்று சொன்னால், சார்பாக சுயமாக பள்ளியில நேரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தினார், ஒரு மாவோடு உருவாக்குறார். நேரம் என்பது முடிவு ஆக்கப்பட்ட விஷயம் இல்லை. பள்ளியில எந்த நேரம் கொடுக்க வேண்டும் என்ற பேச்சே நபி அவனுடைய காலத்துல கிடையாது. எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அது இப்ப எங்களுக்கு உங்களுக்கு மத்தியிலே சர்ச்சைக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. 2:30 மணிக்கு ஆளமா, 4 மணிக்கு ஆளமா, 8 மணிக்கு ஆளமா, அப்படி நாங்க தான் பேசி போட்டோம். ஆனா அசலான சுன்னத் என்ன சொன்னா 24 மணிக்கு ஆளமும் பள்ளியில அமல்கள் நடந்துக்கணும். முஸ்லிம் ஷரீஃபுடைய அறிவிப்பில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஃபித்னாக்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்கள், அறிகுறிகளை சொல்வதற்காக பயான் செய்வதற்காக ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பள்ளியில மின்பர் படியில ஏறி உட்கார்ந்து சஹாபாக்கள் மக்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய இந்த ஃபித்னாக்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அந்த கியாமத்துடைய அறிகுறிகளே பயான் செய்யறது. சஹாபாக்கள் மக்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். 1 மணிக்கு ஆளமா, 2 மணிக்கு ஆளமா, 3 மணிக்கு ஆளமா, மாறா லொஹூர் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல பயான் செஞ்சு கொண்டிருக்கிறார். லொஹூர் வரைக்கும், ஃபஜ்ர்ல இருந்து லொஹூர் வரைக்கும் தொடர்ச்சியா. அதுக்கு பிறகு வெறும் லொஹூர் தொழுகை வைப்பதற்காக வேண்டி மின்பரில் இருந்து கீழே இறங்கி வரான். தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் உடனடியாக மின்பர் படி ஏறி உட்கார்ந்து திரும்ப ஹதீஸை வாசிக்க ஆரம்பிக்கிறார். திரும்ப அந்த கியாமத் நாள் வரைக்கும் ஃபித்னாக்கள், அந்த ஃபித்னாவுக்கு பாதுகாக்கப்படுவதற்குரிய அமல்களை சஹாபா பெருமக்களுக்கு விரிவா எடுத்து சொல்றாங்க. அதே நிலைமையில அசருடைய வக்த் வந்து விட்டது. அசர் தொழு வைப்பதற்காக வேண்டி மின்பர்ல இருந்து கீழே இறங்கி வரான். அசர் தொழு வைத்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப மின்பர் படியில ஏறி உட்கார்ந்து அந்த ஹதீஸ்களை, அந்த கியாமத்துடைய அறிகுறிகளை, அந்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஃபித்னாக்கள், அதிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய அமல்களை விரிவா சொல்லிக் கொண்டே போறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா மக்ரிபுடைய நேரம் வந்து விட்டது. மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை செய்திருக்கிறார். ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் இரவு பாலாயிட்டே இதே ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உருவாக்கி இருக்கிறார். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், இஷா தொழுதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னுடைய கையை பிடிச்சு உட்கார சொன்னான், இல்முடைய முதாக்கரா செய்யலாம் என்பதா. எனவே நானும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 2 பேரும் இஷாவுடைய தொழுகை தொழுதுக்கு பிறகு பள்ளியில உட்கார்ந்து இல்முடைய முதாக்கராக்கள் செய்யணும். செஞ்சு கொண்டே இருக்கிறோம். பார்த்தா அதே நிலையில ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே நிலையில என்ன பாங்கு? ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்பட்டிருக்கு. இஷா பிறகுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இந்த மாஹோல் மஸ்ஜிது நபவியில் அமைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த பள்ளியில் உம்மத்துடைய தர்பியத்துக்குரிய அஸ்ராத்துகளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அஸ்ராத்து வேற எந்த மாஹோலில் கிடையாது. வேற எந்த சூழ்நிலையில நான் அப்படிப்பட்ட அஸ்ராத்துகளை பார்க்க முடியும். ஏன் சொன்ன பள்ளி இது மலக்குமாருடைய சூழ்நிலை உள்ள இடமாக இருக்கும். பள்ளியில வரக்கூடிய உள்ளம் விலகி போகக்கூடியதா இருக்குது.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கணும் என்ற ஒரு ஆசை, ஒரு துடிப்பு, ஒரு கவலை அவனத்துல வரக்கூடியதா இருக்கு. எவ்வளவு கடினம் உள்ளவர் பள்ளியில வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா இந்த பள்ளியுடைய மாவலின் காரணமாக அவருடைய உள்ளத்தை இலகுவானதா ஆக்கக்கூடியவனா இருக்கு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்துல கடினமான உள்ளம் உள்ளவர்களை, அதே போல பிடிவாதம் உள்ளவர்களை, தீனே வேண்டாம், இஸ்லாமே வேண்டாம், கலிமாவே நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க எங்களை கொண்டு விட்டாலும் பரவாயில்லை, ஆனா நான் கலிமாவை சொல்ல மாட்டோம், அப்படிப்பட்ட பிடிவாதம் பிடிக்கக்கூடிய கல்லஞ்சம் உள்ளவர்களை எதுவுமே கடினமான பொருளை எதுவும் செய்யாம பள்ளியுடைய மாஹோல்ல அவரை நபி ஸல்லல்லாஹு தங்க வைப்பார். சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு தஆலா அவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில கட்டி வைக்கிறார், பள்ளியுடைய ஒரு சுத்தூன்ல கட்டி வைக்கிறார். 3 நாள் வரைக்கும் கேட்கிறார், இப்போ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இஸ்லாம் சம்பந்தமா அவருடைய கருத்து என்ன? அப்ப அவர் அது ஒரே விஷயம் சொல்லாரு, ஒண்ணு என்ன கொன்றுங்க அல்லது என்ன நீங்க விடுதலை கொடுத்துருக்கு. தப்புல் தான் ஜமீன் துணை அலா சாக்கி, ஒன்று கொன்றுங்க அல்லது என்ன நீங்க விட்டுருக்கு. ஆனா நான் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு தயார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயார். 3 நாள் வரை எப்படி ஒரு டாக்டர் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டை, ஒரு நோயாளியை டெய்லி விசாரிப்பார், ஒப்பிடி செய்வார். இப்ப உடம்பு எப்படி இருக்குது, சாப்பாடு இறங்குதா, அது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட கொடிய ஒரு காபிர், கல்லஞ்சம் உள்ள ஒரு காபிரை எந்த விதமான கடினம் இல்லாம, பலவந்தப்படுத்தாம, நிர்பந்தப்படுத்தாம, வெறும் பள்ளியோட மாஹோல்ல வைக்க தர்பியத்துக்காண்டி வைக்கிறாங்க, தண்டனைக்காண்டி கிடையாது. 3 நாளுக்கு பிறகு அவர் குளிச்சுட்டு திரும்பி வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுறார். இது வெறும் பள்ளியுடைய அமல், பள்ளியுடைய சூழ்நிலையின் காரணமா அவருடைய உள்ள விலகி போய் அவருடைய தீனுக்காண்டி இஸ்லாத்துக்காண்டி உள்ளத்தால தயாராக கியாமத் நாள் வரைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி தர்பியத் செய்யணும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா எங்களுக்கு வழிகாட்டிட்டாங்க. இன்னைக்கு நாங்க உம்மத்துடைய தர்பியத்துக்காண்டி பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம், பலவிதமான வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளம் கல்லஞ்சம் படைத்தவர்கள் இருக்கிறார், ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் சுண்ணத்தான ஒரு வழி என்ன அப்படி சொன்னா, அவங்களை எப்படியாவது நீங்க முயற்சி பண்ணி தஸ்கீத் பண்ணி வசூல் செஞ்சு வண்டியுடைய மாஹோல்ல கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காண்டி, குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்காண்டி இங்க உள்ள சூழ்நிலை, இங்க உள்ள அமல்களை நீங்க தங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு அவங்களுக்கு விளையாட்டு தரக்கூடியவனாக. ஒருவர் மக்காவுக்கு வரார், அவர் காபிரா இருக்கிறார், அவரை பார்த்து குஃபார்கள், காபிர்கள், தலைவர்கள் எல்லாம் நீங்க எதுனாலும் செய்யுங்க, ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை மட்டும் அவங்களுடைய பேச்சை மட்டும் கேட்கிறாங்க, அவனுடைய தாவத்தும் மட்டும் கேட்கிறாங்க. கேட்டீங்க சொன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும், உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு மத்தியில பிரிவு உண்டாயும், உங்களுடைய குடும்பத்துல சர்ச்சை வரும். இந்த எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய காதுல பஞ்ச வச்சுட்டு உள்ளவர் சுஹைல் பின் அம்ர் தௌசி ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு அச்சுறுத்தப்படுறாங்க. ஆனால் அரசுல கால் எடுத்து வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நபி அவங்களை பார்த்த உடனே அவருடைய மனசுல தோன்றுது, இவருடைய பேச்சு நாங்க கேட்கணும், கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது, பேச்சு சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளணும், பேச்சு சரியில்லைன்னு சொன்னா நிராகரிச்சு. நான் ஒரு அறிவாளி, நான் ஒரு கவிஞர், எனக்கு நல்லது கெட்டது என்ற ஒரு பகுத்தறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப எப்படி நான் பயப்படணும், ஏன் நான் பயப்படணும் என்பதா அவருடைய உள்ளத்துல இந்த விஷயம் உதிக்குது. அவர் தன்னுடைய கையால அந்த பஞ்சை எடுக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த பஞ்சை தன்னுடைய கையால உள்ள போடுறாரோ அதே பஞ்சை வெளியெடுக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பள்ளியுடைய மாஹோல், அரசுடைய மாஹோல். அது பிறகு நபி அவங்களுடைய குர்ஆனை ஓதுறத அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. தொழுது முடிச்சவங்க நபி அவங்க போறாங்க, பின்னாடியே போறாரு. போனது பிறகு சொல்றாரு, இது நல்ல அழகான விஷயங்களா இருக்குது, இது ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், களிமா சொல்லி அங்கே முஸ்லீம் ஆகி கடைசியில இப்படிப்பட்டவர் தன்னுடைய கோத்திரத்தார்களில் இருந்து 80 வீட்டார்கள் தீன்ல இஸ்லாத்தை வருவதற்கு காரணம் ஒரே ஒரு கேட்க மாட்டேன் ஒரு புடிவாதத்தில் இருக்கக்கூடியவர் வெறும் பள்ளியுடைய மாஹோல்ல வந்தாரு. அதுக்குள்ளார உள்ள நிலையை போய் நபியோடைய பேச்சு கேட்டு தாம் முஸ்லிமாயி அப்புறம் 80 வீட்டாளர்கள் இஸ்லாத்தை வருவதற்கு காரணம். இது அவங்களுக்கு மட்டும் சாதாரணது கிடையாது, இது சஹாபா பெருமக்கள் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி போன்ற அமைப்பு இல்ல, அவர்கள் மூலியமா எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு முன்னுதாரணமா ஒரு எடுத்துக்காட்டை எங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் ஆக்கி வைத்திருக்கிறானோ அதே போன்று பள்ளியில வந்தா எப்படி மனம் இலகி போகும், எப்படி அது விதாயத்துக்கு காரணமாகும் என்பதற்காக இந்த சம்பவங்கள், இந்த வரலாறுகள் எங்களுக்கு கொடுக்கப்படும். இதை நாங்கள் பின்தொடர்ந்து இருப்பது எங்களுடைய முக்கியமான பொறுப்பா இருந்து கொண்டிருக்கு.
உம்மத்துடைய பல சாரா இருக்கிறாங்க. அவங்க தீண்டாளிகளை பார்க்க தயாரில்லை, சந்திக்க தயாரில்லை. எத்தனை பேர் இருக்காங்க அவங்க தீனுடைய பேச்சு கேட்க கூட தயார். அந்த அளவுக்கு மனசுல வெறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு, இதெல்லாம் பேசாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சுன்னத்தான வழி அவங்களோட பள்ளியுடைய மாஹோல கொண்டு வரும். இது தவிர வேற எந்த வழி கிடையாது. நீங்க பெரிய பெரிய பேங்களை பேசுங்க, பலவிதமான அவங்களுக்காக நீங்க தந்திரங்களை மேற்கொள்ளுங்க. எப்படியாவது அவர் தீனுடைய பேச்சுகளை கேட்கணும், ஹக்கான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஹக்கா அவருடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிடணும். அப்படி என்னவோ நீங்க முயற்சிகள் பண்ணி கொண்டு. ஆனா அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் இந்த சுன்னத்தான வழிகளை காட்டி கொடுக்கும். அத யூசுப் அவர்கள் உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு கோழியுடைய சிறகுக்குள்ளார அடவின் காரணமா அந்த கோழியுடைய முட்டையில அந்த உயிர் அதுல குஞ்சுகள் வருகிறதோ, அயாத் வருகிறதோ, அதே போன்று ஒரு குறிப்பிட்ட பொருத்தமான ஒரு காலம் பள்ளியில இந்த அமல்களின் மூலியமா யார் ஒருவர் மனசுகளுடைய சிறகுகள் இருப்பாரோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கூடிய அந்த ஒரு உயிரோட்டத்தில் அந்த ஒரு ஹயாத்தை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடுவாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படி அந்த அடகுல இருந்து ஒரு முட்டை வெளியில போயிருச்சு, அதனால அந்த முட்டையில துர்நாற்றம் அந்த வீட்டுடைய சூழ்நிலையே ஒரு துர்நாற்றம் உள்ள சூழ்நிலை மாறி விடுமோ, அதே போல ஒரு முஸ்லீம் பள்ளியுடைய சூழ்நிலை விட்டு தூரமா இருக்கிறாரு, வெறும் பஜாருடைய மாஹோல் உள்ளவராக மாறிட்டாரு அப்படின்னு சொன்னா முழு ஏரியால முழு பகுதியில எல்லா விதமான தவறுகள், எல்லா விதமான பாவங்கள், எல்லா விதமான துர்நாட்டம் உருவாவதற்கு உண்டாவதற்கு காரணம் இந்த முஸ்லிமா மாறிவார். அந்த யூசுப் பயணத்தில் இருக்குது. யூசுப் சொல்லுவாங்க, ஒருவர் தன்னுடைய கடையில் இருக்கிறாரு, தன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிறாரு, தொழில இருக்கிறாரு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வராரு. வந்தது பிறகு நல்ல முறையில உணவு எடுத்து நல்ல முறையில தொழுகிறார், கவனமான முறையில நல்ல தொழுகிறார், பயபக்தியோட தொழுகிறார். ஆனால் இந்த தொழிலுக்கு பிறகு அல்லது தொழிலுக்கு முன்னாடி பள்ளியில நடக்கக்கூடிய ஈமான் எப்படியுடைய ஹல்கால அவர் அமரவில்லை, ஈமான் எப்படியுடைய முதாக்கரால அவர் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் முன்னாடியை விட அதிகமாக இந்த அஸ்பாபுகளுடைய யகீனை எடுத்துக்கொண்டு கடைபிடிச்சு போவார்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமான இது ஒரு சொற்பொழிவு யூசுப் அவர்கள் சொல்லுவார். ஐங்கால தொலை தொழுக்காணி பள்ளிக்கு வாராரு, நல்ல முறையில் சொல்லுகிறாரு, நல்ல சுண்ணத்துகளை முஸ்தாபுகளை பேசுறாரு, எல்லாமே செய்றாரு. ஆனால் அந்த 2 தொழில் மத்தியில தொழிலுக்கு முன்னாடி தொழிலுக்கு பிறகு ஈமான் யகீனுடைய ஹல்கால வைபுடைய முதாக்கராக்கல்ல அவர் உட்காரல அப்படின்னு சொன்னா முன்னாடி அவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அஸ்பாபுகள் வஸ்துக்களுடைய காரணங்களுடைய யகீன் இருந்து கொண்டிருச்சோ அதை விட அதிகமான யகீன் எடுத்து கொண்டு இவரு கடைக்கு போவார். அந்த அஸ்பாபுடைய யகீன் காரணமா இவர் தொழிலை விடக்கூடிய நிலைமை ஏற்படும். கடைசியில அவர் இந்த தொழிலை கெடுப்பாரு, தொழிலுடைய வடிவத்தை கெடுப்பாரு, தொழிலுடைய புதுவை கெடுப்பார். கடைசியில் இந்த தொழில் இருக்கிறது இவரை தவிக்கக்கூடிய நிலைமையில் இந்த தொழிலை மாறி ஒரு மூமியினுடைய வியாபாரம் தொழில் அவருடைய வாழ்க்கைக்கு அதிகமான சாபம் உண்டாவதற்கு காரணம் அந்த தொழுகையா இருந்து கொண்டது. இந்த தொழுகை ஒரு அஸ்பாபின் காரணமா சீர்குலைந்து விட்டாரோ கெடுத்து விட்டாரோ அந்த தொழிலுடைய லேண்ட் அஸ்பா அந்த தொழிலுடைய சாபம் தான் இவருடைய வாழ்க்கையுடைய குடும்பத்துடைய வியாபாரத்தை அதிகமா படக்கூடியது. நான் தான் இலியாசனம் சொல்லுவாங்க, எங்க வேலையுடைய அசல் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மஸ்ஜிதுல் நபவி இருக்கிறதே அது தாயை போன்றதான். மஸ்ஜிதுல் நபவியில் இருக்கக்கூடிய அமல்கள் மஸ்ஜிதுல் நபவி இது தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்குது. ஆனால் முழு உலகத்திலிருந்து கியாமத் வரைக்கும் வரக்கூடிய இந்த பள்ளிகள் இருக்கிறதே அது பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் இருக்கு. இந்த பள்ளிகளை எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பள்ளி, அதுல உருவாக்கின அமல்களுடைய திசையில கொண்டு வருவதுதான் இந்த வேலையுடைய நோக்கம் என்பதா சொல்லுது. அப்ப சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு பள்ளியுடைய மாஹோல்ல கைபுடைய விஷயங்களை மறைவான விஷயங்களை அதிகமான முதாக்கராக்களை சஹாபா பெருமக்கள் நபி அவங்க செய்யக்கூடியவராக ஒரு சமுதாயம் வராங்க. வந்தது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க யார் என்பது. அவங்க சொல்றாங்க, நான் மூமின்கள் முஸ்லிம்கள். நீங்க மூமின் என்பதற்கு என்ன அறிகுறி, என்ன அடையாளம்? எங்கள்கிட்ட 15 அடையாளங்கள் இருக்கு. நாங்க மூமின் என்பதற்கும் எங்களுடைய ஈமானுக்கும் சான்றிதழாக 15 அடையாளங்கள் இருக்கு. அது என்ன? 5 நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு 5 விஷயங்கள். அதன் பிரகாரம் ஈமான் கொள்ளணும் என்பதான் நீங்க எங்களுக்கு உத்தரவிட்டி. 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்வதற்காக நீங்க எங்களுக்கு உத்தரவிட்டி. அப்புறம் 5 விஷயத்தின் பிரகாரம் அமல் செய்யுங்க என்பதாக உங்களுடைய தூதர்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இன்னும் 5 விஷயங்கள் இருக்குது, 5 தன்மைகள் இருக்குது. அது நாங்க அறியாமை காலம் ஜாஹிலியத்துடைய அந்த காலத்தில் நாங்க தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். இதுவரைக்கும் அந்த தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டிருக்குது. நீங்க தடுத்து விட்டால் நாங்கள் இருக்கிறோம். 15 அடையாளம் இருக்கும். இந்த ஈமானுடைய முதாக்கரா, ஈமானுடைய ஹல்கா, பள்ளியுடைய மாஹோல்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய அந்த 7, 8, 10 பேரை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுடைய தன்மைகளை பற்றி முதாக்கரங்கள் செய்யறாங்க. அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இந்த தன்மைகளை கேட்டதுக்கு பிறகு சொல்றாங்க, நீங்க மிகவும் ஒழுக்கமுள்ளவர்களா இருக்கிறீங்க, மிகவும் அறிவாளிகளா இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த தன்மைகளின் காரணமா, இந்த உயர்ந்த தன்மைகளின் காரணமா நீங்க நபிமார்களுடைய அந்தஸ்து வரை போகுவதற்கு, நபிமாருடைய அந்தஸ்தை எட்டுவதற்கு காரணமா இருந்திருக்கலாம், அவங்கள வரை நீங்க நெருங்கி இருக்கலாம். அது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் 5 ஈமானுடைய அடையாளங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த 15 அடையாளங்கள் இது பரிபூர்ணமான அடையாளமாக மாறும் என்று சொன்னால் இன்னும் 5 தன்மைகளை நீங்க சேர்த்துக் கொள்ளும். ஒன்னாவது சொன்னாங்க, நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பாடுகளை சேர்க்காது, அளவுக்கு அதிகமா சாப்பாடு நீங்க சேர்க்காது. அளவுக்கு அதிகமான சாப்பாடு. அந்த ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டத்துல வந்து உட்கார்ந்தாங்க, வயிறு நிரம்பி சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வேப்பம் வந்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க வேப்பம் எடுக்காது, எங்களுக்கு முன்னாடி வேப்பம் எடுக்காது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, யார் ஒருவர் உலகத்துல வயிறு நிரம்பி சாப்பிடுவாரோ, எந்த அளவுக்கு வயிறு நிரம்பி இருப்பாரோ அந்த அளவுக்கு ஆகிராவில் அவரு பசித்திருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் என்பதா சொல்லுவாங்க. இதை கேட்டது பிறகு அதில் ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மாஹோல் அவங்க எப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கான இதா தகத்தால தஅஷா இதா தஅஷால தகத்த ஹத்தா பாரகத்து. பகல் சாப்பாடு சாப்பிட்டால் இரவு சாப்பாடு விட்டுருவாங்க, இரவு சாப்பாடு சாப்பிட்டால் பகல் சாப்பாடு விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட தரத்தீவில அவங்க தன்னுடைய முழு வாழ்க்கை அமைச்சு இதே நிலைமையில உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க அளவுக்கு அதிகமான சாப்பாடு சேர்க்காது, அளவுக்கு அதிகமா நீங்க கட்டிடங்களை கட்டாது. மூணாவது விஷயம், எந்த துனியாவை நீங்க ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போகக்கூடிய நிலைமை வரும்போதோ அப்படிப்பட்ட துனியாவில நீங்க ஒருத்தோடு தனாப்பூஸ் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க, முன்னேறுவதற்கு முயற்சியாது. வலா தனாஃபு ஃபீமா கதன் அன்ஹு தஸூலூன். நாலாவது விஷயம், எந்த ரப்பிடத்துல நீங்க போய் சேர வேண்டியது இருக்குதோ, எந்த ரப்பிடத்துல உங்களுடைய முழு வாழ்க்கையுடைய கேள்வி கணக்கு வரப்போகிறதோ அப்படிப்பட்ட ரப்புடைய அச்சத்தை உங்களுடைய உள்ளத்துல உண்டாக்கிக்கொள்ளும். 5வது விஷயம் சொன்னாங்க, ஆகிரத்துடைய எந்த நியமத்துல மௌத்து பிறகு நிரந்தரமா நீங்க இருக்க போகிறீங்களோ அப்படிப்பட்ட ஆகிரத்துடைய நியமத்துல நீங்க ஆர்வம் கொள்ளுங்க, ஆசைப்படுங்க, அதை அடையணும்னு சொல்லி முயற்சிகள் செய்யுங்க. ஈமான் இந்த 20 அடையாளங்கள் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியுடைய மாஹோல்ல முதாக்கரங்கள் செய்யணும். இது அடிப்படையான சுன்னத்தா இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் இதற்காக வேண்டிய கஷ்ட செய்யக்கூடியவர்களா இருக்கு. சஹாபா பெருமக்களுடைய கஷ்டங்களை எடுத்து நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய மிக அடிப்படையான இந்த கஷ்டங்களுடைய நோக்கம் மக்களை பஜாருடைய சூழ்நிலையிலிருந்து, அதே போன்று பாவமான அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியாக்கி பள்ளியுடைய ஈமான், அதே போன்று குர்ஆன், திக்ர், அதே போன்று மலக்குமார்களுடைய சூழ்நிலை கொண்டு வந்து அவங்களை சேர்ப்பதுதான் அவருடைய கஷ்டத்துடைய அசல் நோக்கமாக இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய எப்பவுமே ஒரு உடனே என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ஒருத்தரோட கையை பிடிச்சா வாங்க உட்காருங்க, என்னுடைய ஈமானை நாங்க புதுப்பித்துக் கொள்வோம் என்பதா சொல்லுவாங்க. كان ابن رواحة رضي الله تعالى عنه إذا لقي رجل من أصحابه يقول له تعال نؤمن بربنا تعالى، فمرة قال ذلك لرجل من أصحابه صلى الله عليه وسلم فغضب عليه. ஒரு முறை அதே போன்று அவங்க செஞ்ச பொழுது அந்த நபர் கோபப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறையிடுறார், நபி அவர்களே, இங்க அப்துல்லாஹ் பின் ரவாஹா நீங்க பாருங்க, நாங்க நிரந்தரமான ஒரு ஈமானை கொண்டு விட்டோம், அந்த ஈமானை விட்டு அவர் ஒரு சில மணி நேரத்துக்காக நீ ஈமான் போடுவதற்காக எங்களை கூப்பிடுறார், சில மணி நேரத்துடைய ஈமானுக்காக எங்களை அழைக்கிறார், நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹு இப்ன ரவாஹா ஃபைன்னஹு யுஹிப்புல் மஜாலிஸ் அல்லதி யதபாஹா பிஹல் மலாயிகா. இந்த சபைகளை, இந்த மஜ்லிஸ்களை பார்த்து இந்த மலக்குமார்கள் பெருமை பாராட்டி பேசிக் கொள்றாங்களோ அப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை இப்னு ரவாஹா பிரியப்படுகிறார் என்பதால் இஸ்லாம் ஒன்று சொல்லும். இதே நிலைமைதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே போன்று அபூ தர்தா, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட பெரும் சஹாபா பெருமக்களுடைய அமல் இதுவாக தான் இருக்கு. அவங்க ஒருத்தவங்க பள்ளிக்கு கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க,
கொஞ்ச நேரம் முதாக்கரா செய்வோம், எங்களுடைய ஈமான புதுப்பித்துக் கொள்வோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஈமான் அதிகரிக்கும், ஈமானுடைய அதிகரிப்பு ஈமானுடைய பலவீனம், ஈமான் அதிகரிக்கும் செய்யும், அதே போல ஈமானுடைய தரம் குறையும் செய்யும் அப்படின்றத முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த அமல கொண்டுதான் அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க பள்ளிக்கு, அப்புறம் சொல்லுவாங்க நாங்க உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி முதாக்கரா செஞ்சு எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வோம், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்பது. அப்ப சொல்றாங்க ஈமான் அதிகரிக்கும் செய்கிறது, அதே போல ஈமான் பலவீனம் உண்டாகிறது. ஆனால் ஈமான் அதிகரிக்கிறதுக்கு அடிப்படையான அமல் என்னவென்று சொன்னால் மக்களை தாவத்து கொடுத்து பள்ளியுடைய சூழலை கொண்டு வரும். ஈமான் எத்தனுடைய ஹல்கால கொண்டது அவரை அமரிக்கணும். இது ஈமானை அதிகப்படுத்துவதற்கு, ஈமானை வலுப்படுத்துவதற்கு முக்கியமான அடிப்படையான சஹாபா பெருமக்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதா இமாம் புகாரி சொல்றார். மேலான பெரியார்களே சோதரர்களே, இது மிக தெளிவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு முஹல்லாவா இருக்கட்டும் அல்லது ஒரு நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டுடைய வாழக்கூடிய மக்களுடைய தீன், அவருடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய விவாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அதே போன்று அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் பள்ளியுடன் தொடர்பு கொள்வதாக இருப்பாங்களோ, பள்ளியுடைய அமல்களுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில தீனும் அதே கொண்டு எல்லா விதமான அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் பரிபூர்ணமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு நாட்டிலே அல்லது ஒரு ஊர்ல பள்ளியுடைய அமல்கள்ல பலகீனம் இருக்குமோ அதே அளவுக்கு அந்த பள்ளியை சுற்றி வாழக்கூடிய மக்கள் முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதுவும் தீனில், ஈமானில், கொள்கைகளில், விவாதங்களில், கொடுக்க வாங்கலில், எல்லா வகையான தீனிலும் அவருடைய பலகீனம். சாபா பெருமக்களுக்கு இந்த விஷயத்துல முழுமையான நம்பிக்கை இருக்கு. அவங்க ஏதாவது நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முஸ்லிமுடைய தனிப்பட்ட ஒரு காரணம் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையில தீன் விவாதத்து கொடுக்கல் வாங்கல் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது இல்லை என்பதை பார்க்கறது தாண்டி அவங்க அங்க உள்ள பள்ளிகளை பத்தி விசாரிப்பாங்க. அந்த பள்ளிக்கும் அங்குள்ள முஸ்லிம்களுக்கும் மத்தியில தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது என்பதை விசாரிச்சு அங்குள்ள முஸ்லிமுடைய வாழ்க்கையில தீன் இருக்குதா இல்லையா என்பதை கண்டுபிடிச்சிருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷாம் நாட்டுக்கு போய் இப்னு முஆவியா சிந்தி அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்க பள்ளியுடைய நிலைமை என்னவாக இருக்குது? இந்த கேள்வி இருக்கிறதே அங்க உள்ள தொழுகையை பற்றி கிடையாது. ஏன்னா சிறந்த காலம், அந்த காலத்துல முனாஃபிகீன்கள் கூட பள்ளியில ஜமாத்துடன் சொல்வதற்கு விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஹோல் உள்ள காலம். அப்ப அவங்க கேட்ட கேள்வியுடைய நோக்கம் இந்த பள்ளியில அமல்கள் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா, எப்படி மஸ்ஜிது நபவியில இந்த அமல்கள் நடந்து கொண்டிருந்ததோ அதே போன்ற அமல்கள் இருக்குதா இல்லையா என்பதுதான் அவங்களுடைய கேள்வியின் அசல் நோக்கம். எனக்கு அவங்களே சொன்னாங்க, நான் நினைக்கிறேன் தொழில் மக்கள் வருவாங்கதான், வந்தது பிறகு தொழுவாங்க. ஆனால் தொழுவு முடிஞ்சதுக்கு பிறகு பார்ப்பாங்க தனக்கு பிடிச்சமான தன்னுடைய குலம் கோத்திரத்தாரர்களுடைய ஏதாவது சபை இருக்குது அப்படின்னு சொன்னா அதை அவங்க கலந்து கொள்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த மிரண்டு போகக்கூடிய அந்த காட்டு ஒட்டகம் எப்படி மிரண்டு போகுமோ அது போல நம்ம பள்ளி விட்டு மிரண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இது கேட்டது பிறகு ரொம்ப இப்னு முஆவியா ஹிந்தி அவங்க சொல்றாங்க, இல்ல அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்படிப்பட்ட மாஹோல் கிடையாது, மாறா சிறந்த மேலான மாஹோல் இருக்குது. எங்க பள்ளியில பல விதமான மஜ்லிஸ்கள், பல விதமான சபைகள், ஈமானுடைய ஹல்கா, குர்ஆனுடைய ஹல்கா என்ற பல விதமான மஜ்லிஸ்கள் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். தொழிலாளிகள் தொழுதற்கு பிறகு இந்த மஜ்லிஸ்களையும் பேணுதலாக உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்க பள்ளிகளில் இருக்குது என்பதா சொன்னதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, இந்த சூழ்நிலை உங்களுடைய பள்ளியில் இருக்கிற வரைக்கும் நீங்க பெரிய ஒரு கயர்ல இருப்பீங்க என்பதா சொன்னாங்க. அப்ப அந்த சமுதாயத்துடைய முழு கயிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியுடைய சூழ்நிலை, பள்ளியில இந்த ஈமான், இந்த இல்முடைய ஹல்காவுடன் சேர்த்து வச்சு சஹாபா பெருமக்கள் முழு உலகத்துக்கு புறப்பட்டு போன அசல் நோக்கமே இதுவாக தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி பள்ளியில இருந்து கொண்டு அவங்க ஈமானை கற்றுக்கொண்டாங்க, பள்ளியுடைய சூழ்நிலை இருந்து எப்படி ஹலாலையும் ஹராமையும் அவங்க எல்லா விதமான கல்வியையும் கற்றுக்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை நாடா உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் உருவாக்கத்திற்காக சஹாபா பெருமக்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு சுன்னத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான இல்மை பள்ளியுடைய சூழ்நிலையில, பள்ளியுடைய ஒரு மாஹோல்ல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. உம்மத்துடைய எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சாதாரணா இருந்தாலும் சரி, அவருக்கு பள்ளியுடன் ஒரு தொடர்பு இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தன்னுடைய சகவாசத்துல வச்சு தேவையான இல்மை தேவைக்கு ஏற்ப உடனடியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாஹோலை உருவாக்கி வச்சிருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில சொல்லக்கூடிய பள்ளியில இல்மை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முறை இருக்கிறது, அந்த முறை ரொம்ப அற்புதமான உயர்ந்தரமான ரொம்ப சீதா சாதாவான ஒரு முறையாக இருக்கு. யார் எப்ப வேண்டாலும் எந்த இல்மு அவருக்கு தேவையோ அவர் பள்ளியில வந்து நபி அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய கற்று போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நபி அவங்க ஆக்கி வச்சிருக்கு. அதுதான் என்னுடைய முக்கியமான பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, மிம்பர் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, வாசல் படியில நின்று சொல்றாரு, அல்லின்னி யா ரசூலல்லாஹ், அல்லின்னி யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே எனக்கு நீங்க இல்ம சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அவங்க கற்றுக் கொடுத்த கற்று தந்த அந்த இல்மில இருந்து எனக்கு ஒரு இல்ம், எனக்கும் தேவையான அந்த கல்வியை நீங்க கற்றுத்தாங்க. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நபருக்கு தேவையான இல்மை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சஹாபா பெருமக்கூடிய மஜ்லிஸை விட்டு அவங்களுக்கு நடத்தி கொண்டிருந்த பாடத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஹதீஸையும் விட்டு தானா மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்கி தானா நடந்து வாசப்படி வரை போய் அங்க ஒரு நாற்காலிய வரவழைச்சி அதன் மீது உட்கார்ந்து அவருக்கு அடிப்படையான இல்மை சொல்லித்தாங்க. இதன் மூலியமா நபி ஸல்லல்லாஹு தேவனால வரைக்கும் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. நீங்க எப்படி பள்ளியில வந்து 24 மணி நேரத்தியாலும் உங்களுக்கு தேவையான இல்மை கற்றுக்கொள்ளணும், பள்ளியோட தொடர்புட்டாங்க. உலமாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பெரிய தகாதாக்கள் பெரிய பெரிய ஹிதமாத்துகள் இருந்தாலும் சரி, ஆனால் சில சமயம் யாராவது அடிப்படையான தீனுடைய கொள்கைகளை விவாதத்துகளை ஹலால் ஹராம அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக உங்களை தேடி பள்ளிக்கு வந்து விட்டால் அப்ப நீங்க இவர்களுக்கு முக்கியத்துவம் இவர்களுக்கும் நீங்க சொல்லிக்கணும். இது நபியோட அடிப்படையாக சுன்னத்தா இருந்து கொண்டு அதான் சொல்லுவாங்க, நாங்க புகாரி பாடங்கள் நடத்தக்கூடியவர்களை பார்த்து நீங்க புகாரி நடத்தாதீங்க, அதெல்லாம் விட்டு போட்டு பள்ளியில உட்கார்ந்து ஒரு சாதாரண மனிதருக்கு நீங்க அத்தையாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நாம சொல்ல வரல. மாறாக பள்ளியில இருந்து கொண்டு தன்னுடைய சகவாசத்தின் மூலியமாக சாதாரண மனிதர்களுக்கும் அத்தையாக சொல்லிக் கொடுப்பதற்கு அத்தையாக சொல்லிக் கொடுப்பதற்கிறது. அத்தையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவம் புகாரியுடைய பாடத்துடைய மகத்துவத்தை விட குறைந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் விரும்புகிறோம். எப்படி உங்களுடைய உள்ளத்துல புகாரி பாடக்கூடிய ஒரு மகத்துவம் இருக்குதோ அதே போன்று ஒரு சாதாரண மூமின் பள்ளிக்கு வந்துட்டா அப்படிப்பட்டவருக்கு தன்னுடைய சகவாசத்துல வச்சு அழகான முறையில் அத்தையாக்கு சொல்லிக் கொடுக்கறதும் உங்களுடைய உள்ளத்துல முக்கியமான ஒரு அமலா இருக்கணும். அது அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கூடாது சொல்லும். ஆனா நீங்க பாக்கலாம், ஒருத்தர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார், மீனவர் கடல்ல இருக்கிறார், அவர் ஒரு இபாதத் வணக்க வழிபாடுல உள்ளவரு, அவரு தொழிலாளியா இருக்கிறாரு, அவருக்கு தண்ணி தேவைப்படுது, அவர் குடிக்கிறதுக்கும் தண்ணி தேவை, அதே போன்று ஒழுவுக்கும் தண்ணி தேவை, தொழுகணுமே. அப்ப கடலுடைய தண்ணீர் சுத்தமா இல்லையா, ஒழு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மக்களாவை எடுத்துக்கொண்டு நபி அவங்கள்ட்ட கேட்கிறார் கடலுடைய தண்ணீரை பற்றி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலுடைய தண்ணீர் சுத்தமானது, குடிக்கலாம், ஒழு செய்யலாம், குளிக்கலாம், அதை போட்டு சுத்தத்தை அடைஞ்சு கொள்ளணும். இந்த ஒரு மீனவரின் காரணமா கடலில் மீன்களை பிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுடைய கேள்வி பதிலின் காரணமா தேவனால் வரைக்கும் எங்களுக்கு கடல் சுத்தம் இல்லையா, அது கொண்டு ஒழு செய்யறது எப்படி அப்படின்ற மக்களா அந்த மீனவர்களுடைய வர்க்கத்தினால் எங்களுக்கும் தேவத்தினால் வரக்கூடியவர்கள் கிடைக்கும். மீனவர்களும் நபி அவங்க தொடர்போடு இருக்கிறான், பள்ளியுடைய மாவோட தொடர்போடு இருக்கிறான். ஏன்னா அவர்களுக்கும் இது தவிர வேற எந்த வழிமுறை இல்லை இல்ம கற்றுக்கொள்வது. காட்டுல வச்சக்கூடியவங்களா இருக்கிறாங்க, அவங்க வேட்டையாடக்கூடிய ஒரு தேவை இருக்குது, அவங்களும் தொழிலாளியா இருக்கிறாங்க. ஆனா வேட்டையில அதிகமான துணிமணிகளை அடைஞ்சு போனா வேட்டையாட முடியாது. அதே நிலைமையில தொழில நேரம் வருது, தொழுக வேண்டியது இருக்குது, துணி கம்மியா இருக்குது, என்ன செய்யறது? அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு துணியில தொழுகலாமா அல்லது 2 துணி அணிஞ்சு தொழுகிறதா முக்கியமா அப்படின்னு ஒருத்தர் வேட்டையாடக்கூடியவர் நாங்க வந்துட்டேன். ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர் முஸ்லிமுடைய அறிவிப்பு கிதாபு தஹாரா அதுல பாபுல் வுதுல கடைசியில வரும். சொல்றாங்க, நாங்க சில வாலிபர்கள் எங்கள் மீது ஒரு பொறுப்பு இருக்கு, என்ன ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு. எனக்கு பொறுப்பு வந்த காலம் நாங்க அந்த ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அந்த பொறுப்போட என்ன செய்வோம், அன்றாட பள்ளியில போய் தொடர்பு வச்சு நபியுடைய சகவாசத்துல இருந்து தேவையான இல்ம அடைஞ்சு கொள்வோம். அப்ப எனக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சு, என்னுடைய பாரி வந்துச்சு. அப்ப நான் என்னுடைய பாரியை சீக்கிரமா அந்த ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு அட்டி சீக்கிரமா அந்த ஒட்டகங்களை வந்து கட்டி போட்டு என்னுடைய பானம் விட்டுற கூடாது, இன்றைய அந்த இல்முடைய அந்த பங்கு இருக்கிறது அது எனக்கு தவறிடக்கூடாது என்று அவசரமா வர பள்ளிக்கு வர.
பள்ளி வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்காங்க, ஹதீஸ்களை வாசித்து கொண்டிருக்கிறாங்க. தொழில் சம்பந்தமா ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஆஹா எவ்வளவு மேலான உயர்ந்தரமான ஒரு ஹதீஸ், சிறப்பான ஒரு ஹதீஸ். இதனை கேட்ட முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு, இதை நீங்க வருவதற்கு முன்னாடி சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது, அது அதை விட மேலானது, உயர்ந்தரமானது, சிறப்பானது. நான் திரும்பி பார்த்தா நான் கொஞ்சம் பார்த்து யார் இது பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு முன்னாடி உட்காந்து. அப்ப நான் அவங்கள்ட்ட வேணும் அவங்க சொல்றாங்க, நீங்க வரல லேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நபி அவங்க அதோட ஒரு மேலான சிறப்பான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் தொழில் சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு நீங்க சொல்லிட்டாங்க, சொல்லாம விட்டுறாதீங்க, நான் அவர்கிட்ட வேண்டி கொண்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் வாசி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு நீங்க வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, யார் ஒரு ஒழு நல்ல முறையில் ஒழு செய்யறார், அழகான முறையில் ஒழு செய்யறார், ஒழுக்கங்களை அதே போல அதங்களை பேணி அவர் ஒழு செய்யறாரு. அதுக்கு பிறகு அவர் துஆ ஓதுறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதுக்கு அடுத்த சனதுல வருது, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துஆவை யார் ஒருத்தர் நல்ல முறையில் ஒழு செஞ்சு ஓதுறாரோ அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொர்க்கத்துடைய 8 வாசப்படியிலிருந்து எந்த வாசப்படியிலிருந்து வேண்டுமானாலும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு அவருக்கு சாய்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு சஹாபி உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைக்கும். ஏன் அவரும் அந்த ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அந்த பொறுப்புடன் பள்ளியுடன் தொடர்பு வச்சிருக்கிறாரு. பள்ளியில போய் தனக்கு தேவையான இல்ம அடைந்து கொள்றாரு. தொழுதே அது கொண்டு ஒழு, அப்புறம் ஒழுவுக்கு பிறகு என்ன துவா ஓத வேண்டும் அப்படின்னு அந்த துவாக்கள் அவர் பள்ளியில போய் கற்றுக்கிறார். அவருக்கு தனியா மதிப்பா கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மதிப்பா, எல்லோரும் பொதுவான முறையில இல்ம கற்றுக்கொள்ளுடைய ஒரு இடமாக ஆக்கி வைக்கப்பட்டதான் பள்ளியுடைய மகம். அதனாலதான் அதுல அடிக்கடி சொல்லுவாங்க, அதுக்கு காத்தா தாமன் காத்தம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வேலைய அசல் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு உம்மத்தினரும் தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாலிபு இல்மாக மாற வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு ஆலிமும் முஅல்லிம், அதாவது தீனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும். மூணாவது, ஒவ்வொரு பள்ளியும் ஒரு மதரசாக மாறிவிட வேண்டும். இது ஆகிவிட்டது என்று சொன்னால் எங்க வேலையுடைய நோக்கம் நிறைவேற்றும். ஒவ்வொரு உம்மத்தினரும் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவரா, ஒவ்வொரு ஆலிம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இல்மை மக்களுக்கு போதிச்சு தரக்கூடியவராக முஅல்லிமாக மாற வேண்டும். அதுக்காக 2 பேரும் கொண்டு சேர்ந்து உட்காரக்கூடிய அழகான மேலான சுன்னத்தான ஒரு இடம் தான் பள்ளியோட சுன்னம். அதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு தலையத்தை கிதாபுல் இல்ம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாபு திக்ரில் இல்மி வல் குத்யா ஃபில் மஸ்ஜித். பள்ளியுடைய மாஹோல்ல, பள்ளியுடைய சூழ்நிலை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியவரா இருந்தாங்க, இல்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருந்தாங்க. மக்கள் எப்படி பள்ளியில வந்து இல்ம கற்றுக் கொள்ளக்கூடியவரா இருந்தாங்க. அதே போல மக்கள் வந்து எப்படி பள்ளியில பத்வாவை கேட்கக்கூடியவரா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பள்ளியில இருந்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு பத்வாவை சொல்லி தரக்கூடியவரா இருந்தாங்க. அதை காட்டுவதற்காண்டி ஒரு தனி தலைநகரம் கொண்டு வந்திருக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பாபு திக்ரில் இல்மி வல் குத்யா ஃபில் மஸ்ஜித். இது ரொம்ப முக்கியமான அடிப்படையானது. அதான் நீங்க பாக்குற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடியவர்கள் செயல்பூர்வமா தொழுது காட்டுவாங்க. என்ன செய்வாங்க, எப்படி ஒழுவை சொல்லி தராங்க. பள்ளியில இருக்கிறாங்க, ஒருத்தர் பாக்குறாங்க, அவர் ஒழுங்கான முறையில அவர் என்ன செய்யல, ஒழு செய்யல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நல்ல முறையில ஒழு செய்யுங்க, பரிபூர்ணமான முறையில ஒழு செய்யுங்க. அவருடைய ஒழுவையும் கண்காணிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, ஒழுவை கண்காணிக்கிறாங்க. ஒரு முறை பாக்குறாங்க, சஃபர்ல இருக்காங்க, பயணத்துல இருக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் நபி அவங்க பின்தங்கிட்டாங்க, சாப்பிடுறவங்க முன்னாடி போயிட்டாங்க. தொழுவை நேரம் வந்து விட்டது, அவங்க ஒழுத்தி ஆரம்பிச்சாங்க. பார்த்தா சிலருடைய புதியங்கால் இருக்கிறதே அது தாண்டி இருக்கு, தண்ணி படல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த சத்தத்தோட சொல்றாங்க, வயலில் ஆகாபி மினன்னா, வயலில் ஆகாபி மினன்னா. அப்படி ஒவ்வொருடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிக்கிறார், ஒவ்வொருடைய ஒழுவை கண்காணிக்கிறார், ஒழுக்கிறக்கூடிய துஆக்களை சொல்லித்தரார். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை உம்ரா அப்படின்றவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி ஒழு செய்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டி அப்புறம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஒழு செய்யக்கூடியவரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் ஒழுவ செய்யக்கூடியவரா. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூபா போயிருக்கிறாங்க. அங்க போனது பிறகு இத்தனைக்கும் அங்க இல்மு போய் சேர்ந்து பெரும் சஹாபா பெருமக்கள் அங்க போய் இல்மு சொல்லி கொடுத்து அந்த கூபாவை இல்முடைய பெரிய ஒரு மாநகரமா மாற்றிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க போயிருக்கும் பொழுது 4000 உலமாக்கள் அவங்க வரவேற்பதற்காண்டி கூபாவை விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க.
அதுக்கு பிறகும் அங்க உள்ள மக்கள் விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. நீங்க பழைய சஹாபி, நபியுடைய சஹவாசத்தில் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, எங்களுக்கு ஒழுவ சொல்லிட்டாங்க. நாங்க இன்னும் நல்ல முறையில நபியுடைய முழு ஒழுவ கற்றுக்கொண்டு ஆசைப்படுறோம். அப்ப அவங்க உட்காருங்க, ஒழுவின் கடமை இத்தனை இருக்குது, அதுல சுண்ணத்துகள் இத்தனை இருக்குது அப்படின்னு அவங்க ஆறா உடனடியா அவங்க ஒரு பூஜாவில ஒரு லோட்டாவில தண்ணி கொண்டு அவங்க சொல்லி உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து, எப்படி உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க கருத்து ஒரு பாரம்பரிய நடத்துறோம். அதே போன்று அவங்க உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து அழகான ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒழுவை செஞ்சது பிறகு கதாக்கான ஒழுங்கு ரசூல் இல்லாய் சொன்னாங்க. நபியுடைய ஒழுங்கு இப்படிதான் இருந்தது என்பதான் அழுத்தமா சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு பக்கம் அங்க உள்ள மக்கள் அவங்கள்ட்ட உட்கார்ந்துகிட்டு பள்ளியில ஒழுவ கத்துக்கிறாங்க. அதே சமயத்துல ஒழுவுக்கு பிறகு மற்ற இபாதத்துகள், அதே போன்று மாமலாத் மகாஷரா சம்பந்தப்பட்ட தீன் மட்டும் இல்ல, மாறாக மீராத்துடைய வராச சொத்து சம்பந்தப்பட்ட எளிமையும் பள்ளியுடைய மாவுள்ள சஹாபா மக்கள்கிட்ட அங்க உள்ள மக்கள் கத்துக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்க இருக்கிறாங்க? மிம்பர் பள்ளியில இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மீரா சம்பந்தப்பட்ட ஒரு மஸ்லாவை கேட்கிறாங்க. அப்ப அவங்க அந்த மீரா சம்பந்தப்பட்ட மஸ்லாவை சொல்லிக்கிறாங்க. அந்த மஸ்லா அவளுடைய பாபுல வரும், சிராஜில எங்க வரும், அவளுடைய பாபுல அந்த மஸ்லா வரும். அவங்க பள்ளியில இருந்துகிட்டு மிம்பர்ல உட்கார்ந்துட்டு அந்த மஸ்லாவை சொன்னதுனால அந்த மஸ்லாவுக்கு மஸ்லா மின்பரியா சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? மஸ்லா மின்பரியம். மஸ்லாவுடைய மஸ்லா மின்பரியம் என்னன்னா மின்பர்ல உட்கார்ந்து அணியில் இருக்கிறவங்க அந்த வராசத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட அந்த சொத்துடைய மஸ்லா சொல்லி கொடுக்கும். அப்ப ஒழுங்குல இருந்து வராசத் வரைக்கும் அத்தனை தீனுடைய விஷயங்களை அம்சங்களை சாப பெருமக்கள் பள்ளியுடைய மாவட்டம் சொல்லி, அந்த கிதாபும் இல்லை, புத்தகங்கள் கிடையாது, அப்புறம் நிசாப சிலபஸ் கிடையாது, மூணாவது அதுல எந்த விதமான டெய்லரி எதுவுமே கிடையாது. அடுத்தது வாயால சொல்லி தரணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா செயல்பூர்வமா அமல் பூர்வமா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நீங்க அறிவிப்பு டிவைஸில் எடுத்து பார்க்கணும். ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறார், நபி அவனே தொழுகையுடைய நேரங்கள் என்ன? இது மிக 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 நீண்ட காலத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து கேட்கிறார். இதுக்கு முன்னாடி தொழுகை நேரம் என்ன, ஆரம்ப நேரம் என்ன, கடைசி நேரம் என்ன, ஐந்தால தொழுகை ஆரம்ப நேரம் கடைசி நேரம், அதுல இருக்கக்கூடிய மக்ரூவான வக்து என்ன, முஸ்தஹப்பான வக்துகள் என்ன எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான அமைப்புல தொழுகைகளை அவ்வல் வக்துல அஃதல் வக்துல அவுலா வக்துல முஸ்தஹப் வக்துல தொழுது கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வந்து கேட்கிறார், நான் தொழுகணும், என் மேல தொழுகிறது கடமை, அதுக்காண்டி தொழுகையுடைய மசாயிகள் அதுல குறிப்பா நேரத்தை அறிந்து கொள்ளுதல், அதை நான் தெரிஞ்சு கொள்வது அவசியம், எனக்கு தொழுகையுடைய நேரத்தை சொல்லிட்டாங்க. அப்ப நபி என்ன சொல்றாங்க? உட்காருங்க, சுபசாரி காய் விட்டா நீங்க தொழுவுங்க, அதுக்கு பிறகு உச்சி தாண்டிச்சுன்னு சொன்னா அது தொழுங்க அப்படி ஞாபகம் சொல்லித்தரோம். மாறா நபி அவங்க உத்தரவிடுறாங்க, அப்பையும் நாய் அல்லி நாய் அமரவும் ஐயசதமாக வசலாம், என்னோட இருந்து 2 நாள் தொழுகையில இமாம் ஜமாத்துடன் நீங்க இமாயத்தான் என்னோட தொழுவுங்க, நீங்க என்னோட சேர்ந்து 2 நாள் தொழுவீங்க அப்படின்னு சொல்றோம். 2 நாள் என்னோட தொழுவீங்க சொன்னா அந்த 2 நாளுக்குள்ளார தொழுகை சம்பந்தப்பட்ட தொழுகையுடைய நேரம் சம்பந்தப்பட்ட அதனுடைய ஆரம்பம் நேரம் என்ன கரெக்ட் அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்ப முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? 5 கால தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகை, ஒரு பேச்சில் ஒரு வாரத்தில் இல்லை, அவர் தொழுகையை கலந்துக்கிட்டாரு, எல்லா கருத்தையுமே மாற்றியாச்சு. 2வது நாள் வந்த உடனே 5 கால தொழுகையை கடைசி நேரத்தில் தொழுகிறார். 2 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு பாடம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அவர் கூப்பிடுறாரு, எங்க ஐநத்தாய் ஆனதா யார சொல்லணும், இது நான் இங்க இருக்கிறேன். அப்ப நபி சொன்னா இதுதான் ஒரு வக்து பைன ஆதையின் வக்தை. சாதாரண ஆள், எந்த விதமான கஷ்டமும் இல்லாம சிரமமும் இல்லாம அவ்வளவு உயர்ந்தரமான ஒரு பரலான எளிமை நபி உங்களுடைய சமவாசத்துல 2 நாள்ல இருந்து செயல்பூர்வமா கற்றுட்டு போயிட்டு இந்த அடிப்படையமாகும். இது அடிப்படையான பொருள். அப்ப பள்ளியுடைய சூழ்நிலையில இந்த 2 அடிப்படையான விஷயங்கள், ஒன்று ஈமானியாத்துடைய முதாக்கராக்கள் அந்த ஹல்காக்கள், 2வது விஷயம் அடிப்படையானது எழில்முறைய மாகோல் எழில்முறைய சூழ்நிலை உருவாகும். இதுக்காக தான் எல்லா விதமான கருத்துக்கள், இதுக்காக தான் எல்லா விதமான உழைப்பு முயற்சி. அப்ப என்னுடைய அடிப்படையான விஷயம் இதுக்காக நேரம் காலம் என்பது முடிவு செய்யப்பட்டது கிடையாது. நீங்க வரலாறு எடுத்து பாருங்க, சீரத் எடுத்து பாருங்க. ஃபஜ்ர் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. பல அறிவிப்புல வருது, நபி ஃபஜ்ருக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் முன்னோக்கி உட்காரலாம், ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. அப்ப ஒருத்தர் தஃசீரை பத்தி கேட்கிறார், ஒருத்தர் கனவு பார்த்தார், அவருடைய கனவுடைய விளக்கத்தை கேட்கிறார். லோஹர் பிறகு நபி ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்ரிப் பிறகு உட்கார்றாங்க, அஸர் பிறகு உட்கார்றாங்க, இஷா பிறகு உட்கார்றாங்க. இரவுல வந்து பள்ளியில பாக்குறாங்க, பகல்லையே பாக்குறாங்க, வரக்கூடிய ஒவ்வொரு வரையும் பள்ளியுடன் சேர்த்து வைக்கிறாங்க.
யாராவது மதீனாவுக்கு புதுசா வந்துட்டாருன்னு சொன்னா அவர் உடனடியாக அவரை இஸ்திக்பால் செஞ்சு பள்ளியுடைய மாவல்ல கொண்டு போய் சேர்த்து வைப்பாங்க. யாராவது பெண்மணி தீன் இஸ்லாத்தை தழுவி தீனை கற்றுக்கொள்வதற்காணி மதீனா மாநகருக்கு வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை சஹாபியாக்கள்கிட்ட ஒப்படைச்சிடும். நீங்க தரஞ்சு அப்ப இது எங்களுடைய அடிப்படையான. அப்ப ஆபாதுடைய உழைப்புடைய அசல் நோக்கமே இதுவாக தான் இருந்து கொண்டிருக்கும். எல்லா தாராரும் பள்ளியுடன் சேரும். எல்லா தாராரும் ஐங்கால தொழுகைக்கு நேரத்தை கொடுப்பது அவசியம் நினைக்கிற போன்று என்ன செய்யணும், பள்ளிக்கு ஈமானுடைய ஹல்காக்காக வேண்டி எல்முடைய ஹல்காக்காக வேண்டி நேரத்தை கொடுப்பது அதை விட அதே போன்று முக்கியமானது என்பதா நினைச்சு ஒவ்வொருவரும் நேரத்தை உள்ளத்தால கொடுக்கணும். நான் நேரத்தை கொடுக்கலன்னு சொன்னா என்னுடைய ஈமான்ல என்னுடைய எளிமலை என்னுடைய விவாதத்தில் என்னுடைய கொடுக்கல் வாங்கல நீனுடைய முழு அம்சத்துல பலகீனம் உண்டாகணும்ன்ற ஒரு மனசுல உள்ளத்துல பட வேண்டும், உதிக்க வேண்டும். இல்லன்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க எனக்கு நான் ஐங்கால தொழுகை தொழுது கொண்டிருக்கிறேன், எனக்கும் பள்ளிக்கும் ஐங்கால தொழுகை அடிப்படையில் தொடர்பு இருந்தா போதும் என்பதான் நினைக்கிறேன். இந்த தொடர்பு போதான், இந்த தொடர்பு போதான். இப்போ ஒருத்தர் பள்ளிக்கு வராருன்னு சொன்னா பள்ளியில 2 அடிப்படையான ஹல்கா அமைக்க வேண்டும். இது ஆபாதுடைய உழைப்புடைய சாராம்சம். உழைப்புக்கு மத்தியில பள்ளி இருக்கிறதே அமல்களை விட்டு ஹல்காக்களை விட்டு காலியாக இருக்கு. 2 அடிப்படையான ஹல்காவை பள்ளியில உருவாக்கி, ஒன்னாவது இல்முடைய ஹல்கா, தஅலீம் தஅல்லுமுடைய ஹல்கா, கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல். 2வது தாவத் தஸ்கீருடைய ஹல்கா. இந்த தஅலீமுடைய ஹல்காவும் ஈமானுடைய ஹல்கா ஒரே ஒரு ஹல்காவா இருக்கு. தஅலீம் ஈமானுடைய ஹல்கா ஒரே ஒரு ஹல்கா, தாவத் தஸ்கீர் ஒரு ஹல்கா. இந்த 2 அடிப்படையான ஹல்கா பள்ளியை உருவாக்கி, 2வது இஸ்திக்பால்ல சாட்சிகளை நிர்ணயித்து, 3வது 2 சாட்சிகள் 3 சாட்சிகள் என்ற சின்ன ஜமாத்துகளை அமைச்சு பள்ளியிடம் வெளியில இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் பல மாஹோல்கள் எல்லா விதமான தாரார்கள் மீது கஷ்டம் செஞ்சு உழைப்பு செஞ்சு பாடுபட்டு ரொக்கமா அவங்களை பள்ளியில கூட்டிட்டு வர்றதுக்கு போயிடுச்சு. இலியாசம் சொல்லுவாங்க, ஒருத்தருடைய பாதம் ஒருத்தருடைய அடியை நீங்க பள்ளியின் பக்கம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல ஒப்படைச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. பள்ளியின் பக்கம் யார் ஒரு பள்ளிக்கு வர தயாராயிட்டாரோ அப்படிப்பட்டவரை ரொக்கமா கூட்டிட்டு வந்து பள்ளியில நாங்க பேசுறதுக்கு போயிடுச்சு. ஒருத்தர் வரதுக்கே தயாரில்லை, எல்லா விதமான முயற்சிகள் நாங்க செஞ்சாச்சு. அப்ப நாங்க அவரிடத்துல அங்கே நாங்க பேசி முடிக்கிறதுக்கு முயற்சி. அடுத்து எப்ப நீங்க வாரிய பள்ளிக்கு அப்படின்னு நாங்க கேட்டுக்கொள்ளணும். எங்களுடைய கஷ்டங்கள் இருக்கிறதே எங்களுடைய முலாகாத்துகள், அது வந்து முலாகாத்துக்காக மட்டும் கிடையாது. எங்களுடைய கஷ்டங்கள் மக்களை பள்ளியுடைய மாஹோல கூட்டிட்டு வருவதற்காக எங்களுடைய முலாகாத்துகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சாராரையும் அவங்களுடைய மாஹோல்ல இருந்து பாவமான சைத்தானுடைய அந்த மாஹோல்ல இருந்து வெளியாக்கி இந்த மலக்குமார்களுடைய பள்ளியுடைய மாஹோல்ல கொண்டு வருவதற்காக தான் எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய முலாகாத்தா இருக்கு. இது அமர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற அந்த கடமையின் செயல்பூர்வமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கு. இது அமல்படுத்துறதுக்கு என்ன வடிவம் இருக்கு? நீங்க நன்மை ஏவனும் தீ மட்டும் தருங்க. மக்கள் எல்லாம் நன்மையான விஷயங்கள் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தீமையான ஒரு தீமையில அவங்க மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க நன்மை ஏவுறது தீமை விட்டு தடுப்பதற்கு இது கஷ்டுகள் இருக்கிறது, இந்த முலாகாத்துகள் இருக்கிறது. இது அதுக்கு அடிப்படையான செயல்பூர்வமான ஒரு வழியாக இருந்து கொண்டு இந்த யக்கீனோட வேலை செய்யணும். நாங்க இந்த அமர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற அந்த கடமையை இதன் மூலியமாக பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கோம். அது வேற இது வேற என்பது கிடையாது. அதுக்கு செயல்பூர்வமான ஒரு வடிவம் தான் அமர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கருடைய செயல்பூர்வமான ஒரு வடிவம் தான். அப்ப பள்ளிக்கு ஒருத்தர் வாரார் அப்படின்னு சொன்னா வந்ததுக்கு பிறகு அவரை குளிப்பாட்டுறது தேவைப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதை ஒழு செய்ய வைக்கிறது. அவருக்கு ஒழு தேவை இருக்குது, அவர் ஒழு தெரியாம இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பத்தி ஒரு தாண்டி சொல்றாங்க, நான் இஸ்லாம தலைவி பள்ளிக்கு வாரேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பள்ளியை விட்டு வெளியில வர வந்து கட்டி அழைக்கிறார். அஹ்லன் வஸஹலா மர்ஹபான்னு சொல்லி உங்களுடைய இஸ்லாத்தை பத்தி எனக்கு முன்னாடி தெரிந்து விட்டது என்பதை அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்ப நான் அவருக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இப்ப எனக்கு தொழுக வேண்டிய நிலைமை இருக்குது, ஆனா எனக்கு ஒழு தெரியாது அப்படிங்கிற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அவருக்கு ஒழு சொல்லிக்கிறார். துணியை மாற்றணும், உடுப்பை மாற்றணும், அசுத்தமா இருக்குது. அப்ப அது என்னுடைய பொறுப்பா இருந்தது. அது பிறகு முதலாவது முக்கியமான பொறுப்பு அவரை இப்ப எப்படி அந்த கடமை பூர்த்தி செய்யணும். எந்த நேரம் தொழுகை பரலோ அந்த தொழுகையை அவர் மூலியமா பூர்த்தி செய்யணும். ஏன்னா இந்த கட்சியுடைய நோக்கங்கள் என்னன்னு சொன்னா உம்மத்தை பரலுகளின் பக்கம் அவங்களை அழைச்சிட்டு வருவது இந்த வேலையுடைய அசல் நோக்கமா இருக்கு. இந்த கட்சிகளுடைய அசல் நோக்கமா இருக்கு. பராயுகளை அயாத்தாக்குறது, பரலுகளை அயாத்தாக்குறது செயல்பூர்வமான முறையில இது இந்த கட்சியுடைய உழைப்புடைய நோக்கமா இருந்து கொண்டிருக்கு.
அதனால வந்து அவருடைய ஒழு, அவருடைய குளிப்பு, அவருடைய ஆடை துணியை மாத்துறது, அப்புறம் அவரை தொழுமாறு நாங்க ஏவறது. தொழுதுக்கு பிறகு இப்ப நாங்க அவரை தாலிமுடைய ஹல்கால உட்காரு, தாலியை வாசித்து கொண்டிருக்கிறோம், கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க, கைக்கூடிய விஷயங்களை கேளுங்க, அமல்களின் சிறப்புகளை கேளுங்க. அதுக்கு பிறகு அவர் போக பார்க்கிறாரு. அப்ப கொஞ்ச நேரம் அவரோட உட்கார்ந்து அவருக்கு தேவையான தீனுடைய அடிப்படையான விஷயங்களை நாம சொல்லித்தரோம். அவர் குளிப்பின் கடமை தெரியல, ஒழுவின் கடமை தெரியல. இந்த கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், இதுல எல்லாரும் சரிக்கு சமமானவர்களா இருக்கிறாங்க. யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையில போயிருக்கிறாங்க அல்லது போகல, ஆனா அவங்க உலமாக்கள்கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு வகையில இந்த அடிப்படையான பருளுகள் சுண்ணத்துகளை கற்றுக்கொண்டாங்களோ, அப்ப அவங்க இந்த பருளுகள் சம்பந்தப்பட்ட இந்த பருளுகள் விஷயத்துல அவங்க ஆளுங்களாக இருக்கிறாங்க. இதை சொல்லிக் கொடுவதற்கு விசேஷமான ஆளுங்க இருக்கணும் என்பது கிடையாது. நானா யாரெல்லாம் இந்த அடிப்படையான மசாலாவை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவருடைய கடமை அவங்க மற்றவங்க சொல்லிக்கொள்ள. பல்லுகு அணி வலுவாய் இதுக்குன்னு சொல்லி தனி உலமாக்கள் வரும். நீங்க ஒரு ஆளு, நீங்க குளிப்பின் கடமை தெரியும், அதே போல ஒழுவின் கடமைகள் தெரியும், அவருடைய சரியான அம்சங்கள் அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், அடிப்படையான தொழிலுடைய எல்லா விஷயங்களும் தெரியும். அதுதான் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் அவருக்கு தேவை உள்ளதா இருக்குதுன்னு சொன்னா அப்ப உங்களுடைய கடமை நீங்க அந்த விஷயத்தை சொல்லிக்கணும். அதுக்கு மேலான அழுத்தமான ரொம்ப முக்கியமான உயர்ந்தரமான மசாயங்கள் இருக்குதுன்னு சொன்னா, அது எங்களுக்கு தெரியாம இருக்குதுன்னு சொன்னா அது நாம உலமாக்கிட்ட ஒப்படைக்கிறோம். சரி, இந்த விஷயம் நீங்க கேட்கறீங்களா, குறுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட மசாயத்தை நீங்க விளங்கணுமா, இன்ஷால்லா எனக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க, இன்ஷால்லா நீங்க அவங்கள்ட்ட உட்காரு. ஆனா எல்லா விதமான சாரார்கள் பள்ளி கொடுக்கும், எல்லாருடைய பொறுப்பா இருந்து கொண்டிருக்கு. உண்மைக்கு எல்லா விதமான மசாயங்கள் இப்ப கேட்க வரப்போறாங்க, அவங்களுடைய தேட்டம் உண்டாகி கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தாவத்து கொடுத்து அவருடைய தாவத்துடைய சிந்தனையும் உருவாக்கி இந்த வேலையுடைய சிறப்புகளை சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்லி இப்ப பள்ளி அவரை 4 விதமான தஸ்கீல்கள் நாங்க செய்யும். எத்தனை தஸ்கீல்கள்? 4 அடிப்படையான தஸ்கீல்கள் நாங்க செய்யும். யாரு பள்ளிக்கு வந்து விட்டாலும் சரி, 5 நிமிஷம் வராரு, 10 நிமிஷம் வராரு, இப்ப அவருக்கு 4 விதமான தஸ்கீல்கள் நாங்க செய்யும். ஒன்னாவது அல்லாஹ்வுடைய பாதையில போவதற்கான நாங்க தஸ்கீல் செய்யும். அவனுடைய சிறப்புகளை நாம் சொல்றது, அவனுடைய பிரயோஜனங்களை நாம சொல்றது. போகலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை அழுத்தம் ஆணித்தரமா சொல்லி இப்ப அல்லாவுடைய பாதையில புறப்பட வேண்டும் என்பதை தஸ்கீல் செய்யும். ரொக்கமா தயாராகிவிட்டால் ரொம்ப சிறப்பான மேலான விஷயம். இல்லை என்று சொன்னால் அவரை நாங்க தஸ்கீல் செஞ்சு நேரத்தை வாங்கி அவருடைய டேட்டை குறித்து அடுத்த நேரத்தில் அவரை வசூல் பண்ணி அனுப்புறது நாங்க முயற்சி. அந்த தஸ்கீல்ல அடிப்படையான விஷயம் ஒவ்வொரு வருஷம் 4 மாசம் அல்லாவுடைய பாதையில போறதுக்கு நாங்க முயற்சி. அவரை தஸ்கீல் செய்யும். மாசம் அல்லாவுடைய பாதையில போறதுக்கு நாங்க தஸ்கீல் செய்யும். சிறந்த மேலான விஷயம் மாசம் நீங்க 10 நாள் கொடுங்க. எங்க சார்பா தஸ்கீல் 4 மாசம், ஒருத்தர் 4 மாசம் இல்ல 40 நாள் கொடுக்கிறாரு, அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்க எங்களுடைய தஸ்கீலுடைய தரத்தை குறைக்கணும். மக்கள் இன்னைக்கு தயாராகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதற்கு போன யூசர் மக்கள் அவங்க சொல்லுவாங்க, நாங்க மக்களை நாங்க தஸ்கீல் செய்யக்கூடிய அந்த இடங்கள் இருக்கிறது அது தெரியும், அந்த சூழ்நிலை தெரியும், அவரை வீட்டுடைய சூழ்நிலை வச்சு நாங்க பேசுறோம். ஒருவரை மட்டும் நான் அனுப்பிடுவோம், போங்க நீங்க அவரை தஸ்கீல் பண்ணிக்குவாங்க. ஒருத்தரை அனுப்புறது இருக்கிறது அது வசூலுடைய வேலைக்காண்டி தான் அது சரிப்படும். அவரை வசூல் செஞ்சுக்குவாங்க, தயாராகிட்டு பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதுக்கு ஒருத்தர் போறது பொருத்தமான விஷயம் சரியா. ஆனா அவர் தயாரே இல்லை, அப்படிப்பட்டவர் தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்ப வீட்டுக்கு தனியா ஒரு ஆள் அனுப்புறது ஒருபோதும் பொருத்தமான விஷயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் என்ன பண்ணுவோம், அல்லாவுடைய பாதை வீட்டுடைய மாஹோல்ல இருந்து வெளியாக்கி, கடையுடைய சூழ்நிலை இருந்து வெளியாக்கி அவரை பள்ளியுடைய மாஹோல்ல கொண்டு வந்து ஒரு இஸ்திமாரியான ஒரு பொதுவான மாஹோல் ஒரு சூழ்நிலையில உருவாக்கி அப்படிப்பட்ட சூழல்ல அவரை தஸ்கீல் செய்யணும். இதுதான் ஒரு தஸ்கீல் பண்றதுக்கு அவர் உள்ளத்தால தயார்படுத்துறதுக்கு சுண்ணத்தான ஒரு வழி. அவர் மாஹோல்ல கொண்டு வாங்க. நிறைய தஸ்கீல்கள் வீணா போறதுக்கு காரணம் இல்லை. நாங்க அவர் கடையில் இருக்கிறாரு, தொழில் இருக்கிறாரு, உத்தியோகத்தில் இருக்கிறாரு, வியாபாரத்தில் இருக்கிறாரு, டியூட்டியில் இருக்கிறாரு, அங்கேயே போய் பேசி அவர் கேட்கிறாரோ கேட்கலையோ, விலங்கலையோ தயாராரா இல்லையா ஒண்ணுமே அங்கேயே பேசி முடிச்சாரு. இல்ல அது கிடையாது. இது நிர்பந்தமான சட்டம், கடைசி பட்சமான விஷயம். இல்லாட்டி முதலாவது பொறுப்பு அவர் எப்படியாவது அந்த சூழ்நிலையிலிருந்து பள்ளியோட சூழ்நிலை கொண்டு வந்து இந்த மாவுல உட்கார வச்சு அது பிறகு நாங்க தயாரிப்போம். இதுவரை சாட்சிகள் மத்தியிலே ஒரு விஷயமா வந்து விட்டது. புதிய சாட்சிகள் இருக்கிறாங்களே அவங்க நீங்க லேசுமாக்காக தஸ்கீல் பண்ணும், ரொம்ப அழுத்தமா பாரமான தஸ்கீல் செய்யக்கூடாது. பழைய சாட்சிகளா அவங்க நல்ல பாரமான தூரமான விசேஷமான தஸ்கீல் செய்யும். இதுவும் சுண்ணத்துக்கு மாற்றமான பேச்சு. சீரத்துல இதுக்கு எந்த உதாரணமே கிடையாது.
வாசில் பின் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாத்துல வராங்க. முதல் தடவை வராங்க, பள்ளிக்கு போனோடனே அவங்க தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு கலிமா சொல்லி இஸ்லாத்தை வராங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு முன்னாடி 2 விதமான தஸ்பீர்கள் வைக்கிறாங்க. ஒன்று ஹிஜ்ரத்தை பாத்தா, இரண்டாவது ஹிஜ்ரத்தை பாதியா. வாசிலாவே நீங்க ஹிஜ்ரத்தை பாத்தா செய்றீங்களா அல்லது ஹிஜ்ரத்தை பாதியா செய்றீங்களா? இது என்ன ஹிஜ்ரத்து? பாத்தானா என்ன? பாத்தானா என்ன? நீங்க எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய இமாம் ஆகியவர்களுடன் எப்பவுமே சேர்ந்தேறீங்க. மர்கஸ் என்ற மைய இடத்துல எப்பவுமே சேர்ந்தேறீங்க. அவங்களோட எப்ப தக்கால வந்தாலும் அதுக்கு தயாரா இருக்க போய்கிட்டே இருங்க. தேவைப்படும் போது நீ எடுத்து வீட்டுக்கு போங்க. இதெல்லாம் ஹிஜ்ரத்தை பாத்தா அப்படின்ற தஸ்கீல் நபி அவங்க யார் செய்யறாங்க? சித்திக் அக்பர், உமர் ஃபாரூக், உஸ்மான் அலி. இன்னைக்கு இஸ்லாத தலைவி ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல, சில வினாடிக்கு முன்னாடி கலிமா சொன்ன ஒரு புதியவருக்கு தஸ்கீல் செய்யறாங்க. நாம சொல்றது இல்ல, புதியவர்கள் நீங்க தஸ்கீல் அதிகமா செய்யறது. இது எங்க அறிவால நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சுன்னத்துல இதெல்லாம் கிடையாது, சீரத்துல அப்படி கிடையாது. ரெண்டாவது தஸ்கீல் சொன்னாங்க ஹிஜ்ரத்தை பாதியா. நீங்க ஊர்ல போயிருக்கீங்க, உங்க மனைவி, பிள்ளை, வியாபாரம், தொழில், உத்தியோகம், உங்க விவசாயம், உங்களுடைய தேவைகள் எறீங்க. திடீர்னு தீனுடைய தாவத்துடைய தகாதா வந்து சல்லாடை பாதுல போகணுன்ற ஒரு தேவை ஏற்பட்டா அப்ப நாங்க வந்து ஊக்குறோம். இதுதான் ஹிஜ்ரத்தை பாதி. நபி அவங்க வழிகாட்டிட்டாங்க. யார் வந்தாலும் அவருக்கு முன்னாடி உயர்ந்த ரகமான உயர்ந்த தரத்தில் உள்ள கீழே தான் அவருக்கு நாம முன்னாடி எடுக்கணும். அவருடைய திறமைகள்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. வியாசம் சொல்லுவாங்க, உம்மத்தினர்கள்ட்ட திறமை இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப அவங்க துனியால எந்த அளவுக்கு மூழ்கி எந்த அளவுக்கு துனியாக்காண்டி பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய பாடுபடுவதை பார்த்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை அல்லாதான் இன்னைக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். இந்த திறமைகள் இருக்க போய் தானே அவர் உலகத்துல அவ்வளவு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறாரு, அவ்வளவு முன்னேறிட்டு இருக்கிறாரு. டே நைட்டா வேலை செய்யறாங்க, இரவு பகலா வேலை செய்யறாங்க. சிலர்கள் 3 நாள் டியூட்டி செய்யறாங்க, அப்புறம் 3 நாள் லீவ் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு திறமை இருக்க போய் தானே செய்யறாங்க. தாவத்துடைய வேலை விடுபட்டதுக்கு காரணமா இந்த திறமைகள் எல்லாமே அற்பமான சொற்பமான துனியா காட்டி பயன்படுத்தப்பட்டு கொண்டது. ஆனா தஸ்பீலுடைய நேரத்தில் அவருடைய சூழ்நிலை பார்த்து பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. அதே போல அவருடைய சூழ்நிலையை வச்சு நாங்க தஸ்பீல் செய்யக்கூடாது. மாறாக பள்ளியுடைய ஒரு தஸ்பீல் உமுமியத்தான ஒரு மாவுல கொண்டு வந்து அதுக்கு பிறகு தஸ்பீல் செய்யறது நாங்க முயற்சி. இது முக்கியமான. இரண்டாவது, பள்ளிக்கு நேரத்தை கொடுங்க என்பதா தஸ்பீல் செய்யணும். ஒவ்வொரு இடத்துல நாங்க கேட்டுக்கொள்றது 8 மணிக்கு யாரும் குறைஞ்ச வெட்டு கொடுக்கும். ஆனா சிறந்த தரமான தஸ்பீல் என்ன? 24 மணி நேரம் பள்ளிக்கிட்டாங்க. ஒரு நாள் பள்ளிக்கிட்டாங்க, ஒரு நாள் உங்க குடும்பத்துக்கு வச்சுக்கணும். அது பாதி இரவு பாதி பகல் பள்ளிக்கிட்டாங்க, பாதி இரவு பாதி பகல் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய தொழிலுக்கு நீங்க வச்சுக்கணும். கடைசி பட்சமானதுதான் 8 மணிக்கு ஆகும். எத்தனை மணிக்கு ஆகும்? 8 மணிக்கு ஆகும். அது கீழே நீங்க கொடுங்க, நாங்க எங்க தரமா நாங்க சொல்றதுல அவரா ஒருத்தர் நான் 2 மணி நேரம் கொடுக்குறேன், 3 மணி நேரம் கொடுக்குறேன், நீங்க வாங்கி கொடுங்க. அப்புறம் யாரு எந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாங்களோ அப்ப நீங்க அவங்களுக்கு வசூலி செஞ்சு அவங்களுக்கு பள்ளி கூட்டி முயற்சி. நாங்க அல்லாவுடைய பாதையில் போறதுக்கு வசூலி மேல செய்யறோம். ஆனா பள்ளிக்கு நேரத்தை கொடுத்தவர்களை வசூலி மேல நாங்க செய்யறது, வசூலி உடைப்பு நாங்க செய்யறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 8-10 பேர் இருந்தாலும் செய்யணும், சிறப்பான விஷயம் இந்த ஆபாதியுடைய உழைப்பு. ஆனால் 2-3 பேர் இருந்தாலும் செய்யணும். அவங்க வெளியில போய் தன்னுடைய கூட்டாளிகளை தயார்படுத்தி 7-10 பேர்களை தயார்படுத்தி அதுக்கு பிறகு உடனடியா இந்த ஆபாதியுடைய உழைப்பு நாங்க செய்யணும். மூணாவது, பள்ளியில மக்தபுகளை பள்ளியில ஒரு ஆணுடைய எல்முடைய இந்த அடிப்படையான மக்தபுகளை உருவாக்கும் என்பதா தஸ்பீல் செஞ்சு அப்ப நீங்களும் அதுக்கு நேரத்தை கொடுங்க. உங்களுடைய பிச்சளைகளே உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்பிடுவது என்பதா நாங்க தஸ்பீல். ஒவ்வொரு பள்ளியிலும் மக்தப் இருப்பது மிக அவசியமானது. எப்படி ஒரு பள்ளிக்கும் தொழிலுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குதோ அதே போன்று அந்த பள்ளியினுடைய இமாமுக்கும் அந்த தொழிலுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குதோ அதே போன்று பள்ளி இருக்குது, தொழில் இருக்குது, ஆனா அந்த இடத்துல மக்தப் இருக்குன்னா இது ரொம்ப பலவீனமானது. அதே அளவுக்கு அந்த மக்தபுக்கும் இமாமுக்கும் அந்த மக்தபுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இருக்கு. எப்படி நாம இமாம்கிட்ட சொல்றோம், நீங்க எங்களுக்கு தொழுக வைங்க அப்படின்னு அவங்க வேண்டி கொள்றோம் பாத்தீங்களா, அதே போன்று இமாம் கிட்ட நீங்க எங்களுக்கும் அடிப்படையான இல்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு நாங்க வேண்டி சொல்றோம். அப்படின்னு அதுல அடிக்கடி அழுத்தமா சொல்றோம், விசேஷமா கேட்கறாங்க. இவ்வளவு காலம் ஆயிடுச்சு உங்க பள்ளிகள்ல மக்தபு என்ன? மக்தபு சொன்னா அந்த பாலிக இல்லாதவங்க, வயசுக்கு வராதவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படின்றது மட்டுமே கிடையாது. இது நாங்க நீங்க உருவாக்கி கொண்ட பிறகு நாங்க நீங்க உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம். இல்லாட்டி நபி அவங்களுடைய காலத்துல மக்தபுக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா பெரியவங்க, வயசுக்கு வந்தவங்க, இப்ப இஸ்லாத்துல வந்தவங்க அப்படிப்பட்டவர்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உருவாக்கப்பட்டதான் மக்தப். அவங்களோட பிள்ளைங்களும் சேர்ந்துக்கும். அவங்களும் அவங்களோட சேர்ந்துக்குவாங்க சின்ன பிள்ளைங்க.
இல்லைன்னா உண்மையான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அது பெரியவர்கள் தான் உருவாக்கப்படும். நபியுடைய சூப்பா என்ற அந்த சின்ன தொடர்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வயது முதிர்ந்தவங்க, விவசாயிகள், தொழிலாளிகள், ஏழைகள், பெரியவங்க, அப்படிப்பட்டவங்க எப்பவுமே இருக்கு. அப்ப என்னுடைய முக்கியமான பொருள் மக்தப்களை உருவாக்குறது அடிப்படையான நோக்கம். முழு மஸ்ஜித்வார ஜமாத்தை ஃபிக்ர் செய்யணும். ஏன் எங்களுடைய பள்ளியில ஒரு இல்முடைய சூழ்நிலை இல்ல, மக்தபுடைய சூழ்நிலை இல்ல, குர்ஆனுடைய சூழ்நிலை இல்ல, ஆஹா நானும் இதுல கலந்து கொள்ளுமே, என்னுடைய குழந்தைகளும் இதில் கலந்து கொள்ளுமே, முஹல்லால இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான பாலிகான ஆண் இந்த மக்தபுடன் கலந்து அவர் அடிப்படையான சூறாக்கள், துஆக்கள், பர்துகள், தொழுகைகள் அவர் கற்றுக்கொண்டு போகணுமே, இது என்னுடைய பொறுப்பாயிட்டு அப்படின்ற ஒரு கவலை இல்லாது அது உருவாக்கணும். நாங்கள் மசூரால இருக்கு. இது 3 அடிப்படையான விஷயம். அவரை நாங்க தஸ்கீர் செய்யணும். நீங்க எப்போ வரீங்க மாஷாஅல்லாஹ் எங்க பள்ளியில மக்தப் இருக்கு, இமாம் சாஹிப் உட்காராரு, அவர் உங்களுக்கு தொழுகையில இருந்து அடிப்படையான எல்லா விஷயம் சொல்லி தராரு, நீங்க வாங்க எப்போ வாரீங்க. நாலாவது அந்த நபரை பார்த்து நாங்க வீட்டுல 5 அமல்கள் கூடிய தாலீமை நீங்க ஹயாத்தாக்குங்க என்பதா நாங்க தஸ்கீர் செய்வோம். ஒவ்வொருடைய முக்கியமான பொறுப்பு. யார் வந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு போனாலும் வரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு முஸ்லிம் அடிப்படையில் அவர் முக்கியமான பொறுப்பு தன்னுடைய வீட்டார்களுக்கு தீன சொல்லித் தரது, அவருடைய கொள்கைகள், அவருடைய இபாதத்துகளை சரிப்படுத்துறது, அதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான மேலான உயர்ந்தரமான ஒரு அமல் 5 அமல் கூடிய வீட்டுடைய தாலீம். இதுக்கு நாங்க செய்றோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதனால குர்ஆனுடைய ஹல்கா அமைக்கிறோம், ஹதீஸுடைய ஹல்கா அமைக்கிறோம். ஏன் சரிங்க? இதுல என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருக்கிறான், இன்னமா யுரிதுல்லாஹு லியுذிப அன்கும் الرجس على البيت ويطهركم تطهيرا. உங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு கலங்கங்கள் இருக்குதோ, எவ்வளவு கசடுகள் இருக்குதோ, அந்த பாவத்துடைய அசராத்துகள் அது எல்லாத்தையும் நாங்க எல்லா உள்ளத்துல வெளியாக்கி உங்களை முழுமையான முறையில் சுத்தப்படுத்தும். நம்ம வீட்டுடைய தாலீமுக்காண்டி ஒவ்வொருவரும் நாங்க தயார் பண்ணி அடிப்படையான நான் தஸ்கீர் ஆபாதுடைய உழைப்பு 24 மணி நேரம் நாங்க உருவாக்குறது முயற்சி. இன்னொரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். ஆபாதுடைய உழைப்புன்றது வேற, அப்புறம் 5 அமல்ன்றது வேற அப்படின்றத நிறைய சாத்தியத்தை விளங்கி இருக்கு. நல்ல முறையில் விளங்கி கொள்ளும். ரெண்டுமே வேற தான் கிடையாது. மாறா பள்ளியுடைய அமல்கள் 5 அமல்களுடைய ஒரு அம்சம், ஒரு அடிப்படையான ஒரு துண்டுதான் ஆபாதுடைய உழைப்பு. அதுக்கு அடிக்கடி சொன்னாங்க, அது நீங்க 24 மணி நேரம் அமலில் உழைப்பு செஞ்சாலும் சரி, அல்லது ஷிஃப்ட் வாரியா 5 நேரம் நீங்க செஞ்சாலும் சரி, ஒரு தடவை செஞ்சாலும் சரி, நீங்க எத்தனை பள்ளிகளை நீங்க செய்றீங்க, 5 அமல்கள் செய்றீங்க, அதுல அரை மணி தியானம் செஞ்சாலும் சரி, ஆபாதுடைய உழைப்பு அதே அளவுக்கு நீங்க எண்ணிக்கையில் அதே அளவுக்கு நீங்க காட்டணும். எண்ணிக்கையில அதே அளவுக்கு நீங்க காட்டணும். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட பள்ளி இருக்குது, 100 பள்ளிகள்ல 5 அமல்கள் நடந்து எத்தனை அமல்கள் நடக்கும்? 5 அமல் நடக்கும். அந்த 5 அமலுடன் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஷிஃப்ட், அது அரை மணி நேரம் மட்டும் நீங்க ஆபாதுடைய உழைப்பு செய்றீங்க. அதாவது அரை மணி தியானம் உள்ள உட்கார்ந்து 2 ஜமாத் இருக்கிறாங்க, தஸ்கீருடைய ஜமாத்து, தாவத்துடைய ஜமாத்து, தாலீமுடைய ஜமாத்து, அப்புறம் இஸ்திக்பால்ல சாத்தி நின்று கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு அரை மணி நேரத்துக்காண்டி 2-3 ஜமாத் வெளியில போய் எல்லா விதமான பாராளுமன்ற பாடுபட்டு உள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 5 அமல் அதே நேரில நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணிக்காவது இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க ஆபாதுடைய உழைப்பு 100 பள்ளியில் இருக்குன்னு தான் நீங்க காட்டணும் எண்ணிக்கை. புரியுது நான் சொல்றது? இதுதான் அதிலும் காலையில் அழுத்தமா சொன்னாங்க. ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம்? பள்ளிகள் இருக்கிறது 300, அப்புறம் 5 அமல்கள் கூடிய பள்ளிகள் இருக்கிறது 100, சில அமல்கள் இருக்கிறது அது 200. ஆனா ஆபாதுடைய உழைப்பு 10, 50, 15. ஏன் நீங்க காட்டுறீங்க? இந்த வித்தியாசத்தை நீங்க படுத்தக்கூடாது. இது 5 அமலுடன் உள்ள ஒரு அமல், இது 5 அமலுடைய ஒரு துண்டு, ஒரு அங்கம், ஒரு பகுதி. இது வேற நீங்க காட்டக்கூடாது. 24 மணி நேரம் ஒரு பள்ளியில அமல் நடந்தாலும் அதை நீங்க காட்டணும். அதே அமலுடன் சேர்த்து காட்டணும். ஒரு தடவை அந்த ஷிஃப்ட் வேலை நடந்தாலும் நீங்க அந்த பள்ளியோட சேர்க்கணும். 5 அமல்கள் எத்தனை பள்ளி இருக்குதோ அத்தனை பள்ளிகள்ல ஷிஃப்ட் வேலை நடக்குது. இதுதான் அசலான விஷயம். அது அரை மணி நேரம் நீங்க வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ரெண்டுமே வெவ்வேறு கிடைக்கும். அதே போன்று மேலான பெரியார்கள் சொல்லி எங்களுடைய முக்கியமான பொறுப்பு பள்ளியில் இருந்து கொண்டு பள்ளியுடைய அன்றாட மசூராக்களை நாங்கள் பேணுதலான முறை செஞ்சுக்கிறோம். இந்த மசூரா இருக்கிறது, இது எல்லா விதமான கயிறுகள், எல்லா விதமான பரக்கத்துகள், எல்லா விதமான ஹிதாயத்துக்கு, அதே போன்று இஸ்திமாயத்து, உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்கு, எல்லாருடைய பேச்சுகள் ஒன்றாக மாறுவதற்கு, சிந்தனைகள் ஒன்றாக ஆகுவதற்கு அடிப்படையான அம்சம் மசூரா. எல்லா விதமான சாட்சிகளுடைய திறமைகள் பயன்படுத்தப்படுவதற்கும், அதற்கு பிறகு தாவத்துடைய அநேகமான எல்லா தகாதாக்கள் உலகம் முழுக்க வரக்கூடிய இந்த தகாதாக்கள் பூர்த்தியாவதற்கு அடிப்படையான காரணம் பள்ளியுடைய மசூரா. எந்த அளவுக்கு நாங்க பள்ளியில மசூராக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலான முறையில இதுல நாங்க கலந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான கயிறுகள் உருவாவதற்கும், எல்லா விதமான சரியான திறமைகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுவது காரணமாக இருக்கும். மசூராவை விடுறது இருக்கிறது, இது எப்படி தொழிலை விட்டா பெரிய நஷ்டம் நாங்க நினைக்கிறோம், அதை விட பெரிய நஷ்டம் மாதிரி தான் இந்த மசூரா விடும்.
தொழுகை விட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய நஷ்டம் அதனுடைய அசராத்த உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா நீங்க மசோரா விடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அதனுடைய நஷ்டம். உங்களின் காரணமா யாரெல்லாம் மசோரா விடுறாங்க, இவ்வளவு உயர்ந்த இஸ்திமாயத்தான வேலையை விட்டு ஒதுங்குறாங்களோ அது எல்லாருடைய பாவம் உருவம் போயிட்டு. அதனால என்கிட்ட மசோரா விடுறதுக்கு எந்த ஒரு வழியே கிடையாது. எந்த காரணத்துக்கும் மசோரா விடுறது சாலை மறியல் அப்படின்றது தப்லீக்ல கிடையாது. எஸ்டிஜாஜ் முசாஹா அதுக்கு என்ன சொல்லு, சாலை மறியல். சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் தப்லீக்ல கிடையாது சொல்லுவாங்க அடிக்கடி. தப்லீக்ல ஆர்ப்பாட்டம் என்பதே கிடையாது. ஆனா அது ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அடுத்த சாத்தியில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது என்ன, ஒரு சாத்தியில கோவிச்சுட்டா அது பள்ளியில போறது இல்லை, மசோரா போறது. இதுதான் ஆர்ப்பாட்டம். அதுக்கு அன்னைக்கு எடுத்து சொல்றேன். இதுதான் தப்லீக்ல பயங்கரமான ஆர்ப்பாட்டம். எங்களுடைய பாட்டி நாங்க உருவாக்கிட்டோம். இது மட்டும் நீங்க செஞ்சிருக்கோம். தப்லீக்ல ஆர்ப்பாட்டம்ன்றது கிடையாது. அதை சொல்றேன். தப்லீக்ல என்ன கிடையாது, ஆர்ப்பாட்டம்ன்றது கிடையாது. ஆனா இப்ப சில விஷயங்களின் காரணமா சில தன்னிச்சையான ஒரு தனிப்பட்ட இன்சராஜியான ஒரு சில விஷயங்களின் காரணமாக சாட்சிகள் அந்த ஆர்ப்பாட்டத்துடைய ஒரு வடிவத்தை ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா பள்ளியுடைய மற்றவரால் கலந்து கொள்ளாம ஒதுங்கிறது. இதுதான் ஆர்ப்பாட்டம். தப்லீக் நீங்க உங்க பாட்டி உருவாக்கிட்டு இருக்கீங்க. பயங்கரமான நஷ்டம். இப்படி இந்த நஷ்டத்துக்கு நஷ்டம் இதே கிடையாது. உடனடியா பள்ளியில வந்து சேர்ந்தது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் மசோரா மட்டும் நீங்க விடணும். எந்த காரணம் மசோரா மட்டும் பாபந்தியா பேணுதலா பக்குவமா தேவைன்னு நினைச்சு மசோரால வந்து கலந்து. இரண்டாவது பொறுப்பு, நாங்க மட்டும் வந்து கலந்து கொண்டது போதாது, மாறா முகல்லால சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமானவர் இந்த மசோரால வந்து கலந்து போறது. ஏன் இந்த மசோராவுடைய அசல் நோக்கம் இந்த தீன் அழுகி கொண்டிருக்கிறது என்ற அந்த கவலையை ஒவ்வொரு உம்மத்தினுடைய உள்ளத்துல உருவாக்குறத இந்த மசோராவுடைய அசல் நோக்கமா இருக்குது. இலியாஸ் ராமத்துடைய ஒரு பொன்மொழிவு, ஒரு சொற்பொழிவு அது அபுல் ஹசன் அலி நஜ்மி ராமத்துல அவங்க ரொம்ப விசேஷமா எழுதியிருக்கிறாங்க. இலியாசா தீனி தாவத்துல என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் தன்னுடைய சொந்த ஒரு வாழ்க்கையை அழகான சிறந்த முறையில் வாழ்ந்துட்டு போறாரு, ஆனா நபி கொண்டு தீன் அழுகி கொண்டிருக்குது அந்த கவலை இல்லாம மௌத்தாயிட்டாரு சொன்னா இதை விட மோசமான மௌத்து மரணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ரொம்ப கடும் மோசமான மரணம். நீங்க சொந்த ஒரு வாழ்க்கையை அழகான முறையில் வாழ்ந்துட்டு போயிட்டீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இபாதத்துடைய ஒரு வாழ்க்கையை நல்ல முறையை அலங்கரிச்சு போயிட்டீங்க. ஆனா இஸ்திமாயத்தான ஒரு தீன், அந்த தீன் அழிஞ்சு கொண்டிருந்த நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்க. ஆனா அவனுடைய கவலையை கூட இல்லாம உலகத்தோடு நீங்க போயிட்டீங்க, மூத்தாயிட்டீங்க சொன்னா இதை விட படும் மோசமான மரணம் மௌத்தே கிடையாது. நாளைக்கு கியாமத்துனால உங்களுடைய முகம் இருக்கிறது இருண்ட முகமா இருக்கும். நபி அவங்கள்ட்ட நீங்க என்ன எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான கேவலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்க நபி அவங்களை எதிர்கொள்ளவே முடியாது. இவ்வளவு பெரிய சுண்ணத்தை விட்டுட்டீங்க போறீங்க. நபி அவங்க எப்பவுமே துடிச்சு கொண்டே போனாங்க தீனுக்காய். அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு, ஒரு கவலை, ஒரு பிக்கல் இல்லாம நீங்க உலகத்துக்கு போறீங்க. இதோட மோசமான மரணம் என்ன கிடையாது. அப்ப அந்த கவலை உண்டாக்குறது என்னுடைய மசோரா. ஏற்று முந்திய நாள்ல என்னென்ன தகாதாக்கள் இருந்துச்சோ அந்த தகாதாக்கள் பூர்த்தியாகச்சா இல்லையா அப்படிங்கறது கார்குதாரி. அடுத்த மறுநாள் என்னென்ன தகாதாக்கள் இருக்குதோ அந்த தகாதாக்கள் சாட்சிகள் மேல பரிமாறும். மூணாவது விஷயம், இந்த மசோரால நாங்க சாட்சிகளை உருவாக்கணும், தகாதங்களை பரிமாறுறது. யார்கிட்ட எந்த அளவுக்கு திறமைகள் இருக்குதோ அப்படிப்பட்ட திறமைகளை தாவத்துடைய தகாதாக்களை பொருத்தமான இடத்துல பயன்படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஒருத்தர் ரொம்ப இஹ்லாஸோட என்ன செய்யறாரு, மண்ணை கலந்துகிட்டு இருக்கிறார், மசாலா கலந்துட்டு இருக்கிறார். ஆனா அவனால மசாலா ஒழுங்கா கலக்க முடியல. அப்ப நபி சொன்னாங்க, பின்னால கூட்டிட்டு வாங்க, அவரு நல்ல மசாலா கலப்பார் அப்படின்னு. தண்ணிய மசாலா நல்லா குழைப்பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு சாதாரண பள்ளி கட்டுறதுக்காண்டி ஒரு சாதாரண தண்ணி குழைக்கிறது, மசாலா குழைக்கிறதுல நபி வந்து ஒரு திறமையான ஒரு சரியான முறை பயன்படுத்திருக்காங்கன்னா, அப்ப எங்களுடைய பார்வைக்கு முன்னாடி வாலிபர்கள் இருக்கிறாங்க, பல விதமான திறமையுள்ள சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவங்கள உரிய இடத்துல தகாதங்களை பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய அமானியத்தை நினைச்சு பாருங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும், சின்ன சின்ன காரணத்தினால சாட்சிகளை பயன்படுத்துறது. இவர் என்னோட ஒத்துக்கிறது இல்லையா, அப்ப அவருடைய பேச்சு கொடுக்கறது இல்ல, அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கறது இல்ல, அப்படியே பைபாஸ் பண்ணி அவர் அப்படியே இக்னோர் பண்றது, அப்படியே ஒதுக்கி தள்ளிடுறது. இது தப்லீகிலே கிடையாது. இது தப்லீகில கிடையாது. இதுனா பொலிட்டிஷியன் நடக்கும், அரசியல் நடக்கும். எங்கள்கிட்ட அரசியலும் கிடையாது. எங்கள்கிட்ட சின்ன வயசு உள்ளவரா, பெரிய வயசு உள்ளவரா, அதிகமான வக்து கொடுத்தவரா, கம்மியான வக்து கொடுத்தவரா, அவர் கிளாஸோட இருக்கிறாரு, திறமை நிறைஞ்சு கிடக்குது, திறமை வடிஞ்சு கிடக்குது. அந்த முதல் சரிக்கு ஒருத்தர் 30 வருஷமா வாங்காத வேலை நாங்க இன்னைக்கு அவர்கிட்ட வாங்க. இது நபி சொல்றேன். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஒன்னும் சாட்சிகளா மாறல,
எதிரிகளா இருக்கிறாங்க, விரோதிகளா இருக்கிறாங்க, குரோதம் நிறைந்த உள்ளங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆனா இவர் இவ்வளோ திறமை உள்ளவரு தன்னுடைய எல்லா திறமைகளும் தீன் இஸ்லாத்துக்கு புறம்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, இவர் மட்டும் இல்லாத கல்வி என்னுடைய சாட்சிகளா மாறிட்டா நான் இவர் எப்பவுமே முன் வச்சு வேலை வாங்குவேன், இவரை உருப்படுத்துவேன் அப்படின்னு நபி அவங்கள அப்படிப்பட்ட காப்பினுடைய திறமைகளை போன்று பேசிக் கொடுக்குறது. இன்னைக்கு எங்களுக்கு திறமை உள்ளவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய கை இருந்துச்சு. அப்ப நான் அழுகிறது தகாதங்கள் பூர்த்தி ஆகாம இருக்குது, தகாதங்கள் ஏன் மேல அதிகமா வந்துருச்சு. அப்போ தெளிவான விஷயம், நீங்க இவ்வளவு சாட்சிகள் சரியான முறையில் மற்றவராஜ் மூலம் பயன்படுத்தணும்னு சொன்னா தகாதங்கள் அப்படியே கட்டிக்கொண்டே போகும், சேர்ந்து கொண்டே போகும் குன்று மாதிரி. அது பிறகு நாங்களும் கணக்கு போயிடுவோம், சாட்சிகளும் திறமை இழந்து போயிடுவோம். இது என்னுடைய மசோராவுடைய அடிப்படையான நோக்கம். திறமைகளை பார்த்து பயன்படுத்தும். அப்புறம் மசோராவது அபிப்பிராயத்தை கொடுக்கணும். மசோரா விட்டு வெளியில போய் அதுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நீங்க மசோரால கரெக்டா அபிப்பிராயம் கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு ஒற்றுமை உள்ளங்கள்ல உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்க மசோராவை விட்டு முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் போய் நீங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு மசோராவுடைய நேரம், மசோரா இடத்தை விட்டு, மசோராவுடைய சாட்சிகளை விட்டு வெளியில போய் தனிப்பட்ட முறையில் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உமத்து பிரிஞ்சுட்டே போயிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி பள்ளியில லுக்குமா இமாம் சாபு திணறாரு, திக்கி போயிடுறாரு, அவனால குரான் ஒரு ஆயத்தை ஓத முடியல, அவர் மறந்து போறாரு. அப்ப அவர் லுக்குமா குடிக்கக்கூடிய இடம் இருக்கிறது அந்த செய்யாமல் அந்த தெராத்து எந்த இடத்துல திக்கிட்டாரோ அதே இடத்துல கொடுத்துடும். அது வேற இடம் கிடையாது. அதே கொண்டு அபிப்பிராயத்தை பள்ளியிருந்தான் அந்த மசோரான்னு நான் கொடுக்கும், அதனுடைய பொறுப்பு அபிப்பிராயத்தை நாங்க வாங்கிடுறோம். அப்புறம் அபிப்பிராயம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த என்ன முடிவு செய்யப்படுதோ அது எப்படிப்பட்ட முடிவா இருக்கு, முடிவு செஞ்சப்பட்ட அந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு அதை எப்படியாவது அமல்படுத்தணுன்ற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு அதை பத்தி நாங்க பிரஸ்தாபம் பேசணும். என்னுடைய பேச்சு கேட்டிருந்தா இப்படியா இருக்குமே அப்படியா இருக்குமே அந்த பேச்சு கிடையாது. யார் தன்னுடைய கருத்துக்கள்ல பிடிவாதமாக இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள் இஸ்திமாயத்துடன் ஒன்று சேர்ந்து வேலை செய்யவே முடியாது. அவர் கலந்து போய்தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் கலந்து போனது பிறகு 4 பேர் கலந்து போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கருத்துல பிடிவாதம் இது ஹக்கை நிராகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொண்டு சேர்த்துடும். ஹக்கையை நிராகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொண்டு சேர்த்துடும். என்னுடைய கருத்து எடுங்க, அதை அமல்படுத்துங்க, ஏன் என்னுடைய கருத்தின் பிரகாரம் முடிவு செய்யப்படல அப்படின்னு பிடியாதம். ஏன் பிடியாத வந்து இவர் நினைக்கிறாரு இந்த அபிப்பிராயம் இருக்கிறது என்னுடைய ஹக்கு நினைக்கிறார். அதுல அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஹக்கு இந்த அபிப்பிராயம் இருக்கிறது இது வந்து சாட்சிகளுடைய ஹக்கும் கிடையாது, இந்த அபிப்பிராயம் இருக்காது அது அமீர் சாவுடைய ஹக்கும் கிடையாது. அப்ப யாருடைய ஹக்கு? இது மசோராவுடைய ஹக்கு, இது தாவூதுடைய ஹக்கு, இது தீனுடைய ஹக்கு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி லுக்குமா கொடுக்கறது இருக்கிறது இது முக்ததியுடைய ஹக்கும் கிடையாது, இமாமுடைய ஹக்கும் கிடையாது, இது தொழுவுடைய ஹக்கு. இதுல என்ன பிடிவாதம்? கொடுக்கறது கொடுத்துடணும், அவர் எடுத்துக்கிட்டாரு எடுக்கல. ஆனா நாங்க அந்த லுக்குமா கொடுத்ததுக்கு பிறகு அத்தியாயத்தை எடுத்து சொல்லி கொடுத்தது பிறகு இமாவுக்கு பின்னாடி கை கட்டி அவருக்கு ருக்கு போறா போயிடணும். இல்லையே நான் கொடுத்த லுக்குமாவை நான் எடுத்து கொடுத்த அந்த ஆயத்தை நீங்க ஓதலே நான் போக மாட்டேன்னு முடியாது அவருக்கு சொல்ல முடிச்சவளும். உதாரணம் சொல்லுங்க சொன்னாங்க இந்த மிசாஜ் வருதுன்னு சொன்னா அப்ப நீங்க நிபா கூட சேர்ந்து போயிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட நிபா வந்துருச்சு கிடையாது. இது காட்டி கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னா அப்துல்லா பின் உபை பின் சலூல் ரைசுல் முனாஃபிகின் தலைவர் இதுதான் சொல்லி கொடுத்தார், எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். என் பேச்சு கேட்கல, நான் சொன்னேன் மதீனால இருந்து போராடணும், நீங்க என் பேச்சு கேட்கல, வாலிபர்களுடைய பேச்சு கேட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க மதீனாவுக்கு வெளியில போய் போராடணும், அப்ப நான் ஒண்ணு வரமாட்டேன். ஒண்ணு அப்புறம் எல்லாம் செய்றாரு, யாரெல்லாம் என்னுடைய கருத்துடன் சாப்பிட்டவங்க எல்லாம் ஒதுங்கிறேன். ஆனா மசோரா இருக்கிறது என்னுடைய தொழுகையுடைய அமைப்புல கொண்டு வந்து போயிடுச்சு. அடிக்கடி அதான் சொல்லுவாங்க, மசோராவையும் தொழுகையும் ஒரே ஒரு சூறால ஒரே அத்தியாயத்துல 2 பக்கத்துல அல்லா தஆலா பயன் செஞ்சதுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுல தஸ்பீ அதுல ஒப்பு ஓமை என்னன்னு சொன்னா அந்த மசோராவுடைய பலவிதமான அம்சங்கள் தொழிலுடன் சேர்ந்து எல்லா விஷயத்திலும். அப்ப மசோராவை நாங்க தொழிலுடைய வடிவத்துல தொழிலுடைய அம்சத்துல தொழிலுடைய சிபாத்துகளை கொண்டு வந்து என்னென்ன ஒழுக்கங்கள் அதப்கள் மசோராவுக்கு தொழிலுக்கு எப்படி முக்கியம் அதே மாதிரி முக்கியம். எப்படி நாங்க தொழில் எதிர்பார்ப்பு உட்காரோம் அதுல சொல்றாங்க மசோராவை எதிர்பார்ப்பு உட்கார்றது இருக்கிறதே பெரிய ஒரு அமல். அதுக்கு ஒரு தனி ஒரு தலையங்கம் ஹயாத்து சாபல் அலி உமர் காலத்துல மசோரா சாட்சிகள் இருக்காங்களே அவங்க தன்னுடைய சுய தேர்தல் பூர்த்தி செஞ்சு உடனே பள்ளியில போய் உட்கார்ந்து யார் யாரு? அது அலி, அது உஸ்மான், அது தல்ஹா, அது ஜுபைர், சாத் பின் வக்காஸ், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், இந்த 6 பேர் குறிச்சிருக்கு. உங்க வேலையை நினைச்சா அவங்க எப்ப பள்ளியிலே இருப்பாங்க. ஏன் முழு உலகத்துல பல இடத்துல தக்காத ஜமாத் போயிருக்குது. எந்த நேரத்தில் எங்க இருந்து என்ன தக்காத அமீர் மூவிட்ட வருமோ தெரியாது. அந்த தக்காத அவர்னா கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த தக்காத எடுத்துக்கொண்டு முதல்ல என்னதான் வருவாரு. அதனால எப்ப பார்த்தாலும் தயாராக இருப்பாங்க அந்த தக்காத.
இது நாங்க அமீர் காணி தான் எதிர்பார்க்கல, இஸ்திமாயத்தான ஒரு வேலைக்கான எதிர்பார்த்துட்டு. இது முக்கியமான விஷயம். அதனால பேணுதான் நம்மளோட மசோராக்களை கலந்து கொள்றது, சாட்சிகள் உருவாக்கி புதிய புதிய சாட்சிகளை மசோராவை கொண்டு. அதே போன்று பள்ளியுடைய ஒரு அமல் முக்கியமானது, மிக மிக அடிப்படையானது. இரண்டு கஷ்டங்களை பேணுதலான ஒரு நாங்கள் செஞ்சு போறோம். இந்த கஷ்டம் இருக்கிறது இலியாஸ் ராமத்துலாலி சொல்லுவாங்க, தொழுகைக்கு வெளியில முழு குரான பரிபூர்ணமான குரான் ஓதுறதுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை இருக்கிறது, அதை விட பெரிய நன்மை இருக்கிறது தொழுகையில ஒரு அல்ஹம்து சரி போதக்கூடிய நன்மை. தொழுகையில ஒரு அல்ஹம்து சரி போதக்கூடிய நன்மை இருக்கிறது. தொழுகைக்கு வெளியில பூரா முழுமையான ஒரு குரான் ஓதிட்டா என்ன நன்மை, அதோட மேலான. அப்புறம் சொல்லுவாங்க, தொழுகையில ஒருத்தர் முழுமையான குரான் ஓதிட்டாரு, அதுக்கு அந்த அளவுக்கு நன்மை கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு தொழிற்காணி கட்சி நன்மை சொல்லுங்க. தொழிற்காணி மோனா அலிங்காரம் சொல்லாலே மோனா இயாசா உனக்கு வீணி ஜாவத்தை எழுது யூசுராம் சொல்லுவாங்க, இந்த கட்சி எவ்வளவு ஆழமான, எவ்வளவு அபராத் உள்ளது, எவ்வளவு தாத்பாரியம் உள்ளது அப்படின்னு சொன்னா நீங்க கட்சிகள் செஞ்சு கொண்டுறீங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமா தீனுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பல விதமான சூழ்நிலைகளை, பல விதமான சூழ்ச்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார். கதவுகளை மூடி உட்கார்ந்து சூழ்நிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் சொன்னாங்க, நீ அதற்கு போக முடியாது, நடந்து கூட பார்க்க முடியாது. ஆனா அவங்களுடைய கோட்டைகள், அவங்களுடைய கட்டிடங்களுக்கு அக்கம் பக்கத்துல நீங்க கவலையோட கருத்துக்களுக்காண்டி அலைஞ்சு செஞ்சு பாடுபட்டு இருங்க. அப்ப அல்லாஹ் உள்ளத்துல போடுவான், நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு அல்லாஹ் உள்ளத்துல போட்டுவான். எப்படி போடுவோம், அது உதாரணம் சொன்னாங்க. ஒரு காட்டுல அடர்த்தியான ஒரு காடு, அதுல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழி தவறி போயிட்டாரு. அப்படிப்பட்ட நேரத்துல திடீர்னு சூரியனுடைய அந்த ஒளி இருக்கிறது, கதிர்கள் இருக்குது, ஒளி வெளிச்சம், அது அந்த அடர்த்தியான காட்டுடைய அந்த இலை தலைகளுக்கு நடுவுல இருந்து அந்த பிரகாசம் உள்ள போனா அவருக்கு வேணும், நான் வழி தவறி போயிட்டேன். அதே போல அவங்களுக்கு தெரிஞ்சு போய் நாங்க வழி தவறி தவறான வேலை செஞ்சுட்டு இன்னும் நீங்க கட்டுப்பேர்களா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி அவர் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர் வெளியில தன்னுடைய பாதையை அறிந்து கொள்வாரோ அதே போன்று இப்படிப்பட்டவர்கள்னா தன்னுடைய கோட்டையை விட்டு, தன்னுடைய கட்டிடங்களை விட்டு வெளியில வருவாங்க. அந்த காலம் ரொம்ப தூரமான காலம் இல்ல, அப்படிப்பட்டவர்கள் மண்டிட்டு உங்கள்கிட்ட உட்கார்ந்து கலிமாவையும் தொழில் கற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட காலம் சீக்கிரம் வர போது சொல்லுவோம். கஷ்டம் மட்டும் பேனான்னு செய்யும், அவ்வளவு ஆழமான கஷ்டம். அப்ப உண்மையுடைய பள்ளியுடைய கருத்து பேணுதலாலும் நாட்களை முடிவு செஞ்சு, நேரத்தை முடிவு செஞ்சு, அப்புறம் பள்ளியுடைய முழு சாட்சி கலந்து கொள்றது ஒண்ணு. இரண்டாவது பள்ளியுடைய தொழிலாளிகள் எல்லோருமே கலந்து கொள்ளணும் 2. மூணாவது பள்ளியில கூடிய அத்தனை முஸ்லீம்கள் கலந்து கொள்ளணும். 3 அடிப்படையான விஷயம். வெறும் மசூரால இருக்கக்கூடியவங்க கஷ்டீரான இது தப்லீக்வாதியோட கஷ்டம், இது உம்மத்துடைய கஷ்டம் கிடையாது. இது கவலை இல்லாத கஷ்டம். கஷ்டத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டம். நாங்க வாரம் முழுக்க யாரெல்லாம் பார்த்து இந்த 4 கஷ்டம் நடக்கும், நீங்க கட்டாயம் கலந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க கஷ்டம் பண்ணீங்களோ அவங்கள கரெக்டா கூட்டிட்டு வரணும். கஷ்டம் வரதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் கஷ்டம். இப்படிப்பட்டவருடைய கஷ்டம் எப்பவுமே தவறவே தவறு. யாரு கஷ்டத்துக்கு முன்னாடி கஷ்டம் எடுக்கலையோ அப்ப அவருடைய கஷ்டம் அபாயத்தில் எப்ப விட்டு போவாரோ ஒண்ணு தெரியும். அப்ப எங்களுடைய பள்ளியுடைய கட்சியின் மூலியமாக நோக்கம் எங்க பள்ளிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் வாலிபர்கள், ஒவ்வொரு சாரார்கள் அவங்க முழுமையான தீர்ல வரணும், அவங்கள்ட்ட தீனுடைய ஒரு சூழ்நிலை வரணும். இந்த ஆமான தாவத்தில் அவங்க ஈடுபட்டு அவங்களுடைய உயிர் பொருளும் தீனுடைய ஒரு சகாதால தீனுடைய ஒரு வேலையில பயன்படுத்தப்படணும். அதே போன்று 2வது கட்சி மூலியமா எங்க முகல்லா, எங்க ஹல்கால எத்தனை பள்ளிகள், அந்த பள்ளிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அவங்கள்ட்ட தீன் கொண்டு ஒரு காணி 2வது கட்சி செகண்ட் கட்சி பேருங்களான அந்த செகண்ட் கஷ்டம் 3 விதமானது. 3 விதமானது. ஒன்னாவது இந்த பள்ளியுடைய வெறும் தாவத்துடைய சாட்சிகள், மற்றொரு சாட்சிகள் மட்டும் போயிட்டு வரா, இது ரொம்ப அற்பமான கஷ்டம். 2வது இங்க உள்ள அத்தனை தொழிலாளி போறாங்க, இது நடுத்தரமான கஷ்டம். அப்ப 3வது இங்க உள்ள முஸ்லீம்களை பயன்படுத்தி அவங்க மீது பாடுபட்டு அவங்களை தஸ்கீல் பண்ணி புதிய அவர் தொழில் வந்தது கிடையாது, கட்சி வந்தது கிடையாது, அவர் மசூரால கூட வர்றதில்லை. அப்படிப்பட்டவர்கள் வெறும் அப்துல் ரஹ்மான் அவரை கையை பிடிச்சு நீங்க போயிட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவுடைய காலம், அவருக்கு பொருத்தமான நேரம், 2வது வயசுல அவர் நேரத்தை கொடுக்க ஏழும் அவரை குடிச்சு போயிடும். இப்படி சாட்சிகளை உருவாக்கி 2வது கட்சி போறோம். அங்கேயும் கரெக்டா உரிய நேரத்துல போய் வேற ஏலான் பண்ணி உடனே கட்சி செய்ய போற அங்கேயும் கட்சிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போய் சேர்ந்து அங்க உள்ள மக்களை நாங்க உழைப்பு செஞ்சு பாடுபட்டு சிறப்புகளை சொல்லி கட்சிக்காண்டி முன்கூட்டியே தயார்படுத்தும். இல்லைன்னு சொன்னா ஏலான் செஞ்சு நாங்க ஏலான் செய்யறோம், நாங்க கட்சியுடைய பேச்சு பேசின பிறகு அப்படியே தேடி பாக்குறோம் எங்க பள்ளி சாத்திய தவிர அங்க உள்ள முகல்லா சாத்தி யாரும் இல்லையே, ஏலான் மூலியமா யாரும் சேர போறது கிடையாது. அதனால பரிபூர்ணமான முறையில் அங்க போவோம். அதே போல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா பொறுப்பு இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லாவிட்டாலும் சரி, எல்லா விதமான சாட்சிகள் போகும்.
இப்ப 3 விதமா போறாங்க. யாருக்கு கஸ்ட் பேச்சு இருக்குதோ அவர் ஆரம்பத்துல பேச்சு நடுவுல வர, யார் நடுவு பேச்சு நடுவுல போறா நடுவுல வர, யார் கடைசி பேச்சு உமூமி பேச்சு அவர் கடைசியில போய் பேச்சு போட்டு வந்துடுறாங்க. இது கஸ்ட் கிடையாது. நீங்க கஸ்ட் கொண்டு நீங்க விளையாண்டு கொண்டிருக்கீங்க. இது கஸ்ட்லாம் கிடையாது. ஒரு இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லாட்டி சரி, ஒரு பொறுப்பு இருந்தாலும் சரி, 3 பொறுப்பா இருந்தாலும் சரி, கஸ்டுடைய முழு நேரத்தை அந்த பள்ளிக்கு அமானிதத்தோட போய் கொடுக்கும். அப்புறம் கஸ்ட் முடிஞ்ச பிறகு உடனே ஓடி வரக்கூடாது. என்னமோ அந்த நெருப்பு தங்கில உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உடனே கஸ்ட் முடிஞ்ச ஓடி வர காட்டி கொஞ்சம் அந்த மக்களை குடிச்சு திருச்சி மொத்தோட பேசி அவங்களை கிட்ட பண்ணி அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களை அடுத்த கவலைகள் அந்த வேலைகள் அந்த தகாதங்களை கொடுத்து முடிஞ்சா அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் இஷாவுடைய தொழுகைன்னு சொன்னா மற்ற சாட்சிகள் போய் 2 சாட்சிகள் இருந்து அவங்களை அன்னைக்கே மற்றவங்க எப்படி செய்யணும், முலாகாத்துகள் எப்படி செய்யணும், அப்புறம் ஆபாத்துடைய உழைப்பு சித்து வேலை எப்படி செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம வாகனத்திலையும் நடுவில் போய் கண்காணிக்கும். வாகனத்துல நடுவுல போய் கண்காணிச்சோம், அப்படியே சரி வரல, அந்த வேலையை உருவாக மாட்டேங்குது. அப்ப இந்த சாட்சிகள் நாங்க யாரெல்லாம் பாடுபட்டு உருவாக்கி இருக்கிறோமோ எங்க பள்ளியில இருந்து 2 பேருக்கு அந்த மொஹல்லாவே கொடுத்தாரு. நீங்க 3 மாதம் 1 வருஷத்துல வரை இங்க எட்டி பார்க்க கூடாது, அங்கே போய் கற்றுங்க. உங்களுடைய மொஹல்லா, உங்களுடைய பள்ளி, உங்களுடைய சாட்சிகள் அவங்க தான். ஆக நீங்க உழைப்பு செஞ்சு பள்ளியுடைய சாட்சிகள் உருவாக்கணும், மஸ்ஜித்வார் ஜமாத்துகள் உருவாக்கணும், 3 நாள் ஜமாத், 40 நாள் ஜமாத், 4 மாசம் ஜமாத்து சாட்சிகள் உருவாக்கி அப்புறம் அந்த பள்ளியோட அக்கம்பக்கங்களுடைய அத்தனை வீடுகள்ல 5 நாள் அந்த அமல்கள் வீட்டுடைய தாலீம் 5 அமல் கூடிய தாலீம் வாராந்திர தாலீம் உருவாக்கி அப்புறம் அந்த வீடுகள்ல பெண்கள் ஜமாத்து தங்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்கி பெண்கள் ஜமாத்து அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நிலைமை உருவாக்குறதுக்கு பிறகுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் போய் உழைச்சி. இப்ப எங்களுடைய பெரிய பலகீனம் என்ன, எந்தெந்த பலகீனமான பள்ளிகள்ல ஒரு தாட்டி தனியா பாடுபட்டு அவர் முயற்சி பண்றாரு, அவரால் உழைச்சி செய்ய முடியல, அவர் எல்லாம் என்ன செய்யறது, எங்க பள்ளியில வந்து சேர்த்துக்கன்னு சொல்லுங்க. பலகீனமான பள்ளியில ஒன்றையே பலகீனமான சாட்சிகள் எங்களும் சேர்த்துக்கிறது. எதுக்காண்டி அவர் ரொம்ப பலமானவர் ஆயிடுவார். இந்த பள்ளிய எந்த பள்ளியில எல்லா பழைய சாட்சியும் சேர்ந்துக்கிறாங்களோ அந்த பள்ளி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பள்ளி நினைக்கிறாங்க. எங்களுடைய பார்வையில் அதை விட பலகீனமான பள்ளி எதுவுமே கிடையாது. ஏன் இந்த பள்ளியில இருந்தா அத்தனை முகல்லாவுடைய பள்ளிகளுக்கு பலகீனம்ன்றது போயிடுச்சு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இங்க இருந்தா பலகீனம் எல்லா பள்ளியும் போயிட்டு கொண்டு எங்களுடைய கடமை எங்களுடைய பள்ளியில சாட்சிகள் உருவாக்கி வேற பள்ளிகளுக்கு அனுப்புறதை விட்டு போட்டு எந்தெந்த பள்ளிகளை பலகீனமா இருக்கிறாரோ அவர் வந்து சொல்றாரு, அமீர் சார் என்ற ஒரு பலகீனமா இருக்கு, சாட்சிகள் கை கொடுக்க மாட்டேங்க, ஒத்துழைக்க மாட்டேங்க, என்ன செய்யறது, சரிப்பா அந்த பள்ளியை விட்டு என்கிட்ட வந்துருக்கு. இந்த கருத்து கிடையாது. யூசுப் அஹமதுல்லாஹி அவங்கள்ட்ட வந்து மக்கள் சொல்லுவாங்க, அதுல அவர்களே நாங்க ஜில்லாக்காக வந்திருக்கிறோம், உங்கள்கிட்டே இருந்து உங்களுடைய 40 நாள் பயணம் கேட்டு போட்டு இந்த வேலை வேணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்டே இருந்து 40 நாள் ஒவ்வொரு நாள் நீண்ட பயணங்கள் கேட்பது எப்படி அப்படின்னு சொன்னா புத்தகத்துடைய ஒரு தாள ஒரு ஏழை படிப்பதே போன்று அதுக்கு மாற்றமா ஒரு ஜமாத் எடுத்துக்கொண்டு எந்த விதமான மாஹோல் சூழ்நிலை இல்லாத இடத்துல போய் 40 நாள் பாடுபடுவது இருக்கிறது புத்தகத்துடைய 40 பக்கமும் படிப்பதை போன்று அப்படின்னு சாட்சிகள் உருவாக்கணும். அப்ப இது முக்கியமான விஷயம். அதே போல முக்கியமான விஷயம் 2 கட்டு. 2வது கட்டு உடைய அசல் நோக்கம் எங்களுடைய ஹல்கால கூடிய அத்தனை பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் அவங்க சரியான ஒரு மாஹோல் சரியான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய அகாய்டுகள் கொள்கைகள் அவங்களுடைய கலால் ஹராம் அத்தனை சரியாகும். இது 2வது கட்டு சரியா நாங்க செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தேவை பூர்த்தியும். 3வது எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கூடிய கிராமங்கள் இருக்கு, அந்த அக்கம் பக்கத்தில் கிராமங்கள் அவங்களும் தீண்டாரிகளா மாறும், அவங்களுக்கும் தீன் போய் எத்தி வைக்கணும், அவங்களுக்கும் இந்த களிமாக்களுடைய தாவத்துக்கு போய் எத்தி வைக்கணும். அதுக்கான சிறப்பான மேலான தரத்தீது ஒவ்வொரு பழைய சாட்சி நபர்வாரிய தன்னுடைய ஜமாத்து அமைச்சு அல்லாவுடைய பாதையில பாபத்திய மாசம் போய்ட்டு வரணும். இதுல உயர்ந்த தரம் 10 நாள். 10 நாள்ல முழுமையான முறையில் 10 நாள் கொடுக்கிறது. அப்படி முழுமையான முறையில் 10 நாள் கொடுக்க ஏழவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப 3 வாரத்துக்கு 3 தடவை 3 நாள் ஜமாத்து எடுத்துருப்போம். அதுல உங்க பள்ளியில தேவை இருக்குன்னா நீங்க உங்க பள்ளியில இருந்தே 1 வாரம் 2வது வாரம் 3 வாரம் 3 வாரம் நீங்க 3 ஜமாத் எடுத்துட்டு போகும். 30 பேருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில 3 நாள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தேவை அந்த அளவுக்கு இல்லையா, அப்ப 1 வாரம் நீங்க உங்க பள்ளியில இருந்து ஒரு 3 நாள் ஜமாத் எடுத்துட்டு போகும். அடுத்த வாரம் நீங்க 2வது வருஷம் எங்க போறீங்க, அந்த இடத்துல பலகீனம் இருக்குது, ஜமாத் உருவாகிறதுல உருவாயிட்டு அதை எடுத்துட்டு போறது யாரும் இல்ல. அப்படிப்பட்ட பள்ளியில நீங்க 2வது வாரம் நீங்க ஒரு ஜமாத் எடுத்துட்டு போகும். இது ஒரு பெரிய பலகீனம். எங்க பள்ளியை விட்டதுக்கு பிறகு வேற பள்ளியோட சாத்தியில எடுத்துட்டு போறது நீங்க தயாரே. இது பெரிய பலகீனம். அந்த சாட்சிகள் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, வந்து மன்றாடி கொண்டே இருப்பாங்க, எங்களை கூட்டிட்டு போங்க, அடுத்து எங்களுக்கு ஒரு பழைய அமீர் சாப்பிட்டாங்க. இல்ல கிடையாது, நான் உயர்ந்த தரத்துள்ள சாட்சிகள், நீங்க மட்டமான சாட்சிகள். இந்த பாகுபாடு வந்து வாஸ்துடைய பாடத்தால இந்த ஜமாத்துல வந்துருக்கு. ஏழையான மக்கள், குடிசையில வாழக்கூடிய மக்கள், மிக பலகீனமான மக்கள், அவங்கள்ட்ட 2வது கட்டு போய் சும்மா பேருக்கு முசாஃபா பண்ணி போட்டு வந்துடுறது, தயாரிகள் செஞ்சு போட்டு வந்துடுறது. அவங்க முழுமையான முறையில் தன்னுடைய காலில் நின்று அவங்களும் தாவத்துடைய வேலை தன்னுடைய சொந்தமான முறையில செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரணும். அந்த கவலை கிடைக்கும்.
அப்ப 2வது 3 நாள் அங்க இருந்து எடுத்துட்டு போங்க. 3வது 3 நாள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த கிராமத்துக்கு நீங்க உழைப்பு காணி போறீங்க, தக்காத அடிப்படையில் எந்த கிராமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அப்படிப்பட்ட கிராமத்திலிருந்து ஜமாத் உருவாகாம இருக்குது. உருவாகனா அது எடுத்து போகிறது யாரும் இல்ல. அப்ப நீங்க ஒரு 3 நாள் அந்த கிராமத்துக்காண்டி ஒதுக்கி வைங்க. அங்க போய் அங்கிருந்து ஜமாத் உருவாக்கி நீங்க உடனே அங்கிருந்து எடுத்துக்கணும். அப்ப சுருக்கம் என்னன்னு சொன்னா இந்த 10 நாள் முழுக்க முழுக்க உழைப்புக்குரிய நாட்கள். இது மசோரா அதே போன்று பெரிய பெரிய ப்ரோக்ராம் செய்யக்கூடிய நாட்கள் கிடையாது. இப்ப என்ன நடக்குது, 3 நாள் மட்டும் போறாங்க, 72 மணி நேரம் போறாங்க. அதுக்கு பிறகு 7 நாள்ல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம், ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம், இந்த மசோரா அந்த மசோரா இந்த ஜோடு அப்படின்னு போயிட்டு அதோட வியாபாரம் போய்த்து கொண்டிருக்குது, அதோட குடும்பத்துடைய விஷயங்கள் போய்த்து கொண்டிருக்குது. இவர் சொன்னா நான் 10 நாளுக்கு கூட சாத்தியம். இது தன்னை ஏமாத்திட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் 10 நாள் கிடையாது. இது 10 நாள் கிடையாது. 10 நாள் முழுசா எங்களுக்கு. அப்ப இந்த தகாதாக்கள் எப்படி போறது, நாங்க ஜமாத்துல பேசுறோம், அதுக்கு அதற்கு வழி சொல்றாங்க. நீங்க 10 நாள் முழுமையா போனாலும் சரி, அல்லது 3 நாளா போனாலும் சரி, நீங்க போயிட்டுட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதங்கிற ஜோடி ஏதாவது வருது, தகாதா வருது, அல்லது தன்சீத்துடைய ஜமாத்துகள் வெளிநாட்டு ஜமாத்துகள் உருவாகும் அப்படின்றதுக்காண்டி 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த ஜமாத்துல இருந்து கொண்டே அதுல இருந்து எடுத்துட்டு போகும். இதுதான் இப்படிப்பட்ட சாட்சிகள் சில ரொம்ப பழைய சாட்சிகள், ரொம்ப பிகருள்ள சாட்சிகள், அவங்க மர்க்கத்துடைய தரத்திலுடைய தகாதாக்கள் பூர்த்தி செய்யக்கூடிய திறமுள்ள சாட்சிகளை நீங்க மர்க்கத்தும் கூட்டிட்டு போகலாம். 3 நாள் கொடுத்தது தெரியும், நீங்க எல்லாம் நீங்க மர்க்கத்து போகணும். எல்லா புதிய சாட்சிகள் நீங்க 10 நாள் மர்க்கத்தும் கூட்டிட்டு. புதிய சாட்சிகள் எல்லாரும் 10 நாள் போகணும், பழமும் 10 நாள் போகணும். ஆனா புதிய சாட்சிகள் 10 நாள் முழுசா ஊர்மையா கிராமங்கள்ல கடும் கிராமங்கள்ல போய் உழைச்சி சேர்ந்தாங்க. இந்த பழைய சாட்சிகள் எல்லாம் கிராமங்கள்ல போய் உழைச்சி சேர்ந்துக்காண்டி அதோட இந்த தகாதாக்களை ஒரு கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டு போகணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜமாத்தை அமைச்சு போகணும், வாரத்தை முடிவு செஞ்சுட்டு போகணும். பழைய சாட்சி கம்மியா இருக்கணும், புதிய சாட்சிகள் அதிகமா இருக்கும். உழைக்கக்கூடிய தரத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த வாரம் இந்த ஹாஜியார் போறாரு, அத்தனை பள்ளி சாட்சிகள் சேர்ந்து தன்னுடைய ஜமாத் அமைக்கிற மாதிரி இவருக்கு ஜமாத் அமைச்சு கொடுக்கணும். ஒரு ஜமாத் அமைய வேண்டியது 10 பேர் கொண்ட ஜமாத்து, பார்த்தா 30 பேர் வந்துட்டாங்க. இதுதான் தகாதா. இப்ப யார் போயிட்டு வந்துட்டாரோ அவரை ரெடி பண்ணுங்க, யார் அடுத்த வாரம் போக போறாரோ அவர் ஒரு வாரம் ரிப்போர்ட் பண்ணுங்க, யார் இன்னும் போயிட்டு வந்துட்டாரோ அவர் ஒன்னும் தயார்படுத்தி. இப்ப 3 பேர் ஒருவர் போக வேண்டியது, ஒரு ஜமாத் எடுத்துட்டு போக வேண்டியது 30 பேர் தயாராகிறதுனால தகாத அடிப்படையில் 2 பேர் ரெடி பண்ணி பாருங்க. இதுதான் தகாதா. இப்ப எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் மன்னிக்கணும். நாங்க 10 பேருக்கு மேல ஆயிட்டா அடுத்த ஜமாத் அமைக்கணுமே, அது எடுத்துட்டு போறதுக்கு ஏன் மேலதான் தலையில வரப்போகுதுன்னு சொல்லி 10 பேருக்கு மேல தஸ்கீலே பண்ணாம ஸ்டாப் பண்றது. இவரு சொல்லுவாரு இப்ப ஜமாத்துல இடம்பாடே இல்லை. இந்த தன்மை உறவு தன்னை முடிட்டு அழுத்தமா ஆணித்தரமா கடல் இறங்கி உழைப்பு செய்யற மாதிரி அத்தனை பேர் மீது பாடுபடும். எத்தனை பேர் தயாராக ஆகுமே சாத்தி எடுத்துட்டு போறதுக்கு இல்லாததுனால நீங்க ஜமாத்து தஸ்கீல குறைக்கிறது பெரும் பாவம், பெரிய நஷ்டம். உடனே நடக்குது. டிக்கெட்டை போட்டாங்களா, அதனால ஜமாத்த தஸ்கீல இப்ப கூட்ட முடியாது. ஒருத்தர் தயாராயிட்டா அடுத்தமா வீட்டுக்கு போங்க, அதனுடைய சிறப்புகளை சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அதுக்கான மசோரா நடக்குது பள்ளியில. ஒருத்தர் நல்ல போகணும் வராரு தானாவே, அல்லது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒருத்தர் தயார்படுத்திட்டு வராரு, என்னுடைய டிக்கெட் உருவாயிட்டு நாங்க டிக்கெட் போட்டு எங்க சாப்பிகள் எல்லாம் தயாராயிட்டாங்க, 10-15 பேர் தான் போகலும், அதுக்கு மேல போகலாது. உலகம் முழுக்க கடைசி நேரத்தில் பிளைட் டிக்கெட் புக் பண்றாங்க, கடைசி நேரத்தில் ட்ரெயின்ல இடம் கிடைக்குது. ஆனா அவங்க 10 பேர் கொண்ட ஜமாத்த ஒரு புத்தி அடுக்கு போகக்கூடிய இடம்பாடு கிடையாது. அப்ப என்னுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு உருகி கிடக்குது, எந்த அளவுக்கு என்ன இருக்குது கல்லைஞர், எந்த அளவுக்கு உள்ளத்தில் இடம்பாடு இல்லாம. அப்படி தெரிஞ்ச அறிஞ்ச சாட்சிகளை மட்டும்தான் கூட்டிட்டு போறோம். இவர் ஒருத்தவர் இவரோட 2 பெரிய ஹாஜியார். எதுக்கு? இவர் நல்லா பேங்க் அடிச்சுவார். 3வது யாரு? இவர் நல்லா பைசல் மால கணக்கு வழக்கு நல்லா பாத்துக்குவாரு. இவர் யாரு? நல்லா புக்கு வேலை செய்வார், நல்லா சமைச்சு போடுவாரு. இன்னும் 2 பேரு தெரிஞ்ச புதிய 2 சாட்சிகள் ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி 2 பேர் கூட்டிட்டு. இது நீங்க உம்மத்தை உருவாக்கிட்டீங்க. உம்மத்தெல்லாம் இல்ல, உங்களுடைய பாட்டியை கூடிய ஜமாத்தையும் உருவாக்கிட்டீங்க. இதுக்கெல்லாம் இடம்பாடு கிடையாது. எல்லா விதமான மக்கள் மீது பாடுபட்டு எல்லா விதமான மக்கள் எங்களோட போகணும், நாங்களும் எல்லா விதமான தாராளங்களோட போகணும். அந்த தன்மையில வராத வரைக்கும் இந்த 3 நாள் மூலியமா எனக்கும் என்னுடைய முகத்தாளர்கள் சாட்சிகளுக்கும் அதுக்கு பிறகு எங்கெல்லாம் கிராமங்கள்ல நான் போகிறோமோ அங்கெல்லாம் உள்ளக்கூடிய மக்களுக்கு தடை சேர்த்து ஆகலாம். இது அடிப்படையா இருக்கு. அதே போல இந்த 5 அமல்கள் உருவாக்குறதுக்கு இதை வலுப்படுத்துவதற்காக வேண்டிதான் என்ன செய்யறது? 2 ஒண்ணு அடிப்படையான அமல்கள். ஒண்ணு மாதங்கிற பள்ளி வாரியான ஜோடுகள், 10, 12, 13, 15 பள்ளிகளுடைய ஜோடுகள் இதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இதுல விசேஷமா பலகீனமான பள்ளிகளுடன் சேர்த்து என்ன செய்யணும்? புதிய நல்ல ஸ்ட்ராங்கான பள்ளிகளையும் பலகீனமான 2 சேர்த்து நாங்கள் இந்த ஜோடுகள் வைக்கிறோம். அதோட நோக்கமே இதுதான். எல்லாருமே எல்லா பள்ளிகளும் ஸ்ட்ராங்கான பள்ளிகளா இருக்குதுன்னா அப்ப இந்த ஜோடுடைய நோக்கமே இல்லாம போயிடும், வீணா. 15 பள்ளிக்கு நாங்க ஒரு ஹல்கா அமைக்கிறோம், அதுக்கு ஒரு மாதம் ஜோடு அமைக்க போறோம் சொன்னா கட்டாயம் 10 பள்ளிகள் நீங்க வைங்க, நல்ல வேலை உள்ள பள்ளிகளா வச்சுக்கொள்ளுங்க. மீதி 5 பள்ளிகள் வேலையே இல்லை, பலகீனமா இருக்கு.
அப்ப நீங்க 5 பள்ளி கூட சேர்த்து வச்சு நீங்க ஜோடு. இந்த 10 பள்ளிகள்கிட்ட அந்த 5 பள்ளியுடைய பொறுப்பு நீங்க கொடுக்கணும். இந்த ஜோட நேரத்தில் 1 மாசத்துடைய பொறுப்பு கொடுங்க. அதுக்கு பிறகு கால்வாரி கேளுங்க, எப்படி உங்க பள்ளியுடைய அமல்கள் நீங்க உருவாக்குறீங்க ஐடியா. நீங்க 1 மாசத்துக்காக செஞ்ச அசாயங்கள் பூர்த்தி ஆச்சா ஐயா, அதே அசாயங்கள் அதே பொறுப்புகள் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5 பள்ளிகள் இருக்குது, பலகீனமான பள்ளிகள் வேலை இல்லை. அந்த பள்ளியில நீங்க எந்த அளவுக்கு உருவாக்குனீங்க வேலை, அந்த கட்சி உருவாயிருச்சா, அங்க இருந்து 3-4 ஜமாத் போச்சா, அங்க இருந்து மாஷால்லா ஆபாதுடைய உழைப்பு அமைக்கப்பட்டுச்சா, அங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தாலிபு அமைக்கப்பட்டுச்சா இல்லையா, அங்க இருந்து பெண்கள் ஜமாத் போனாங்க இல்லையா. இந்த எல்லா தகாதாக்கள் அதாயங்கள் எங்களுக்கு எடுத்த மாதிரி அந்த பள்ளிகீனமான பள்ளியை எடுத்து இந்த பள்ளி சாதிகள் அங்க போய் அந்த அதாயங்களை கூட்டு. ஆனா 4 அமல்கள் கூடியதான் இந்த மாதங்கிற பள்ளிவாரி ஜோடுகள். ஒன்னாவது கார்குதாரிய அந்த பேப்பர் இருக்கிறத எப்படி நீங்க இங்க வந்து இப்ப கார்குதாரிக்கான பேப்பர் அதே பேப்பர் தான், அதுக்கு மாதத்தில ஜோடுக்கு கார்குதாரிய பேப்பர் என்பது தனியாவே கிடையாது. அதே பேப்பர் தான் கார்குதாரி பேப்பர். அப்ப கார்குதாரி அதுல முழுசா நாங்க கேட்கறது. அதுக்கு முன்னாடி முக்கியமானது 15 பள்ளியுடைய ஜோடா. அப்ப 15 பள்ளி வந்தாங்களா இல்லையா, அந்த 15 பள்ளியுடைய அத்தனை சாதிகள் வந்து சேர்ந்துட்டாங்களா இல்லையா, அந்த கார்குதாரி கட்டாயம் ஆதிரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆதிரி எடுக்கிறது. பள்ளியுடைய அத்தனை சாதிகள் எந்த பள்ளியில் எந்த வேலையும் இல்லை, அந்த சாதிகள் வரணும். அவங்க வெறும் கொடியாளிகளா அவங்களும் வரணும், அவங்களுடைய இந்த கவலை வரணும். 3வது இந்த கார்குதாரி கேட்டதுக்கு பிறகு என்ன பலகீனம் என்ன தேவைகள் எதுவோ அதை முன் வச்சு கொஞ்சம் அழுத்தமான ஆணித்தரமான முறையில் கருதி பேச்சுகளை பேசி அதுக்கு பிறகு அசாயமுக்காண்டி உட்கார இருக்கு. அசாயமுடைய மஜ்லிஸ் அடுத்த வரக்கூடிய 1 மாசத்துக்குள்ளார நீங்க என்னென்ன அமல்கள் என்னென்ன அசாயங்கள் செய்யும். 4வது விஷயம் ஹயாத்து சஹாபா, வருஷம் முடிச்சவரா இருக்கிறாரு. அதே போன்று வேலையில ஓர்மையாக இருக்கிறார், ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது நல்ல அரபியில தன்னுடைய பாஷையில திறக்கப்பட்டவர், அது நல்ல முறையில் தர்ஜுமா செஞ்சு அந்த விஷயத்தை எட்டிக்க முடியாத சலாஹியத் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஹயாத்து சஹாபா. 4 அமல். இதுல சாப்பாடுன்றது கிடையாது. 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி தியானம் இந்த ஜோடு நடக்குது. இதே போன்று எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சக்குதாரியில பேணுதலான முறை நாம் கலந்து கொள்றோம். 50 பள்ளி கொண்ட ஒரு சக்குதாரி அப்படின்னு சொன்னா இதுல உயர்ந்த படித்தரம் அந்த 50 பள்ளியுடைய முழு சாப்பிகள், மசூட சாப்பிகள், மசித்வார் சாப்பிகள் அவங்க வந்து கலந்து கொள்றது ரொம்ப தாழ்ந்த தரம். இது நடுத்தரமானது அந்த பள்ளியில் கூடிய அத்தனை தொழிலாளிகள் கூட்டிடுவாங்க. ரொம்ப உயர்ந்த தரம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளியில் அக்கம் பக்கத்துல யாரும் தொழிலே இல்லை, ஆனா முஸ்லிம்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை புதிய புதிய மக்களை எங்களுடன் கூட்டிட்டாங்க வர. 2வது அதுல எங்களுடைய சாப்பாடு எங்களுடைய படுக்கை. எங்க சாட்சிகள் புதியவங்க வராங்க, அவங்க இக்கராமுக்காக நாங்க எடுத்துட்டு வரதுன்னு தப்பு இல்லை. ஆனா இஸ்மாயிலுக்கான சாப்பாடு கருத்து எதுவுமே கிடையாது. அசர்ல இருந்து இஷ்ராப் வரைக்கும் அங்க தங்கக்கூடிய கருத்து. அது அசர்ல பயான் நடக்குது, மக்ரிப்ல பயான் நடக்குது, இஷா பிறகு ஹயாத்து சஹாபா, ஃபஜ்ர் பிறகு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. 2 நிகழ்ச்சி. எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்களும் எங்களுடன் வரக்கூடிய புதிய சாட்சிகள் கவலையோட குரல்ல கலந்து கொள்றது. அப்புறம் 2 நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில பழைய புதிய சாட்சிகள் மீது பாடுபட்டு அவங்க ஜெயமுண்டாக்கி தயார்படுத்தி தஸ்மீ பண்றது. இரவு நேரத்துல அல்லாஹ்க்கு அழுது தொழுது துவாக்கள் சேர்ந்து எங்களுக்காக குடும்பத்துக்காக. அப்புறம் அடுத்த 1 வாரத்துக்குள்ளார எந்த பள்ளியிலிருந்து முழுமையான ஜமாத் யாரு கொண்டு வர போறா அப்படின்றது சிக்கல் கொடுக்கிறது. அப்படின்னு இந்த கவலை உண்டாக்குறது. யார் 5 மாசம் ஜமாத் எடுத்துருவாங்க, யார் 40 நாள் ஜமாத், அதே போல பெண்கள் ஜமாத் யார் உருவாங்க, எந்தெந்த பள்ளிகள்ல இந்த 1 வாரத்துக்குள்ளார 24 மணி நேரம் ஆபாத்துக்கு வேலை செய்ய யார் யார் செய்யார், சிஸ்து வாரியா வேலை செய்யறது யார் யார் செய்யார். அதாவது இந்த சக்குதாரி மூலியமாகவும் அதே போல மாதங்கிற ஜோடுகளின் மூலியமாகவும் முழு சாட்சிகளை கவலை உண்டாக்கி அவங்க தன்னுடைய பள்ளியிலையும் 100க்கு 100 அமல்களை ஹயாத்தாகணும். அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில ரொக்கமான உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு ஜமாத்துகள் பள்ளி வாரியா தயாரிக்கணும். இதுதான் இந்த சக்குதாரி. அதே போல மாதங்கிற ஜோடு. இது எங்களுடைய அடிப்படையான விஷயம். இதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய விஷயத்துல ரொம்ப அடிப்படையான விஷயம். பழைய சாட்சிகள் சொல்லுவாங்க, பழைய சாட்சிகள் அல்லாஹ்வுடைய பாதையில போகாத விட்டு போட்டு புதிய சாட்சிகள் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க சொன்னா இது வேலையுடைய பெரிய வீழ்ச்சி என்பதா சொல்லுவோம். புதிய சாட்சிகள் நல்லா புறப்பட்டு போறாங்க அல்லாஹ்வுடைய பாதை, பழைய சாட்சிகள் போகாம இருக்கிறாங்க. இதுதான் வேலையுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. பழைய சாட்சிகள் அல்லாஹ்வுடைய பாதையில போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு பயங்கரமான தண்டனை, எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை அச்சுறுத்தல்கள் வந்திருக்குதோ அது ரொம்ப முக்கியமாக நாங்க படிக்க வேண்டியது, விளக்க வேண்டியது. அதன் மீது யகீனை வச்சு பயந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையை நாங்க போய்த்து கொண்டு வெளியாட்கள் சொல்லுவாங்க, எதுவரைக்கும் இந்த உம்மத்து தன்னை தீனை குதிரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபட்டு திரும்பி அடைஞ்சு கொண்டே இருக்கும், அது வரைக்கும் ஹிலாஃபத்தே ராஷிதா இவர்களுக்குள்ளார அல்லாஹ் வைத்திருந்தான் என்பதை சொல்றாங்க. இவங்க ஹிலாஃபத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்தாங்க.
இது வரைக்கும் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க இருக்கணும். எப்பொழுது இவங்க அலைஞ்சு திரும்பி ஜீனுக்காண்டி பாடுபடுறது விட்டு போட்டு அந்த நாட்டுடைய ஊருடைய ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை, அடக்கமான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை, தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து ஹிலாஃபத்ன்றது அவங்ககிட்ட தள்ளப்பட இருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இந்த வேலையுடைய நோக்கமே உம்மத்தை திரு ஹிதாபம் வச்சுமான என்ற ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்ய வைக்கிறது தான் இந்த வேலையுடைய நோக்கம். எப்படிப்பட்ட நிலைமையில சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு நீங்க போல அப்படின்னு சொன்னா அப்ப இங்க புறப்பட்டு போகாம இருக்கிறது, இதுல அசட்டையா இருக்கிறது, கவனம் குறைவா இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய வேதனைக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்திற்கும் அடிப்படையான காரணம். இதே முஃப்தி ஷபீசாரம் அழுத்தமா இருக்கிறது. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போறது இருக்கிறது. இது பழைய சாட்சிகள் குறிப்பா வருஷம் இப்ப தஸ்கீல் என்ன 6 மாசம் தஸ்கீல். எத்தனை மாசம் தஸ்கீல்? 6 மாசம் தஸ்கீல். அல்ஹம்துலில்லாஹ் எங்க இந்தியால பெண்களை வருஷம் 4 மாசம் கொடுக்காங்க. எத்தனை மாசம்? வருஷம் பெண்கள் 4 மாசம் கொடுக்குறாங்க. நுஸ்ரத்துக்கே 2 மாசம் பெண்கள் கொடுக்குறாங்க. 1 மாசத்துக்கு போதாது, அவ்வளவு பெண்கள் ஜமாத் வராங்க. அதனால அவங்க நுஸ்ரத்துக்காக வேண்டி பெண்களை 2 மாசத்துக்காண்டி தயார்படுத்தணும். அந்த தஸ்கீலுக்காண்டி இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி முழு இந்தியா லெவல்ல ஒரு ஜோடு வச்சிருக்கோம். அதுல 300-200 பழைய சாதிகளை கூப்பிட்டு யார் யார் தன்னுடைய மனைவியுடன் 2 மாசம் மர்க்கஸ் நிசாமுதீன் நுஸ்ரத்துக்கு தயார். அதுல பல பேர்கள் ஒரு நாளைக்கு எங்கிட்ட 100-130 ஜமாத்துகள் வரான். ஒரு ஜமாத்துல 5 பெண்கள் வரான். அவங்களை சமாளிக்கணும், அவங்களோட முதாக்கரா செய்து. அதே போல ஆண்கள் ஜமாத் ஒரு நாளைக்கு 100 ஜமாத் 200 ஜமாத். முழு லாக்டவுனுடைய காலத்துல ஜமாத்துகள் இதே அமைப்பில் அமைஞ்சு கொண்டே இருக்கு. இடம் மட்டும் தான் மாற்றம், ஆனா ஜமாத்துல எந்த குறை கிடைக்கும். அதே போல உலமாக்களுடைய ஜமாத்து புறப்பட்டு போக ஆரம்பிச்சாங்க. லாக்டவுனுடைய 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜமாத்துகள் உருவாக்கப்படுது, உலமாக்களை தயார்படுத்தப்படுது. விஜயாசனுடைய ஒரு ஆசை கையெழுத்து போட்டு போயிருக்கிறாங்க. உலமாக்கள் மதுரசால மோதி முடிச்சது பிறகு அவங்க 3 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. மசோரா செஞ்சு முடிவு செஞ்சு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. விஜயாசனம் முஹம்மது இலியாஸ் கஃபரல்லாஹு லஹு அப்படின்னு கையெழுத்தோட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத் ஜி அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வாரா. அவங்க லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அழுத்தமா எடுத்து வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் புறப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு 8 வருஷத்துக்குள்ளார 100 ஜமாத் தாண்டி வருஷம் ஜமாத் இல்லாத நாளே இல்ல. மருத்துவ நிசாமுதீன் தினந்தோறும் ஒரு ஜமாத் வாராங்க, ஒரு ஜமாத் போறாங்க. உலமாக்கள் மாஷல்லாஹ் இப்போ ஒரு ஜமாத் வேலை செஞ்சு வந்துக்கிறான். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. எத்தனை லட்சம் ரூபாய் செலவு? 3 லட்சம். முதல் வருஷத்துல கிட்டத்தட்ட 3000 உலமாக்கள் இருக்கு. அது வெளிநாட்டு உலமாக்கள் வந்திருக்கிறாங்க வருஷத்துக்காக. 3வது வருஷத்துக்கு தஸ்கீல் செய்யப்பட்டு ஒரு ஜமாத் புறப்பட்டு போனா 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பிரேசில் போனாங்க, கனடா போனாங்க, நியூசிலாந்து போனாங்க. 3வது வருஷம் முடிச்சுட்டு இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு 2 வருஷத்துக்குள்ளார 2வது வருஷம் போன உலமாக்கள் எல்லாத்துக்கும் 3 வருஷம் முடிஞ்சிடும். அவங்க எல்லாம் அப்படியே முடிச்சா 3வது வருஷம் வேற. நாங்க தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம். உங்களுக்கு 3 வருஷம் ஆகல, அதனால கொஞ்சம் எதிர்பாருங்க, மக்காமி வேலை நல்லா செய்யுங்க. அதுக்கு பிறகு 3வது வருஷம் ஆனதுக்கு பிறகு உடனே நீங்க வாங்கன்னு சொல்லி இப்ப ஒரே மஜ்லிஸ்ல எங்களுடைய பள்ளியில மர்க்கஸ்ல ஒரே மஜ்லிஸ்ல வெளிநாட்டுக்கு 5 மாசம் போகக்கூடிய சாட்சிகள் 3 சாட்சிகள் இருக்கிறாங்க. அதே மஜ்லிஸ்ல 2 மாசம் பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அந்த ஜமாத் இருக்கிறாங்க. அதே மஜ்லிஸ்ல 2வது வருஷம் போகக்கூடிய உலமாக்கள் ஜமாத், 3வது வருஷம் போகக்கூடிய உலமாக்கள் ஜமாத் ஒரே மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய தெரிவிக்கிறது. அதனால நாங்களும் நீங்க செய்யணும் உள்ள பூர்வமா இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை நோக்கமாக்கி வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஷா அல்லாஹ் நாங்க 6 மாசத்துக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த 6 மாசம் ஒட்டுமொத்தமா கொடுக்கறது இல்ல. 4 மாசம் முதல்ல கொடுக்கணும், அப்புறம் 2 மாசம் ஊர்ல இருந்து வேலைகள் சேர்த்து மக்காமி வேலைகள். அது பிறகு கொஞ்சம் தொடங்கி அப்புறம் 2 மாசம் நாங்க போறோம். அதுக்கு 2 மாசம் முதல்ல கொடுத்து அதுக்கு பிறகு 4 மாசம் போறது மசோரா அடிப்படையில் கொடுங்க. இப்படி யாரெல்லாம் 6 மாசம் தயாரோ அவங்க இன்ஷா அல்லாஹ் நிசாமுதீன் இல்ல இப்பயே பேரை கொடுத்துட்டீங்கன்னா இங்க உள்ள பெரியார்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்க மசோரா பண்ணி சொல்லுவாங்க. அந்த 6 மாசம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. தயாராலாம இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இன்ஷா அல்லாஹ் கேட்போம். தஸ்கீலுடைய மஜ்லிஸ்கள்ல 6 மாசத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாம பேரை கொடுப்போம். அடுத்ததாக